லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 11 த பவுண்டரிஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 11 and 12 பார்த்தோம். இந்த செஷன்ல கடைசி பேராகிராஃப் 13 பார்க்கலாம். அத்துடன் இந்த சாப்டர் முடிவடைகின்றது. பேராகிராஃப் 11 and 12 என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இங்க எவ்வாறு நாம் நம்முடைய மேற்புற மனம் சர்ஃபேஸ் மைண்ட் அதில் இருந்து கொள்கின்றோம். அது கடந்த காலம் எதிர்காலம் குறித்த அறியாமையில் இருக்கின்றது. இந்த பிறவியில் நாம் வாழும் அந்த காலகட்டம், பிறப்பு இறப்பு, இதற்கு இடையில் உள்ள காலகட்டம், அதை மாத்திரம்தான் அது நினைவில் கொள்கின்றது. அதிலும் அது குறைந்த அளவே நினைவில் கொள்கின்றது. ஏனென்றால் எதை அது உள்வாங்கிக் கொள்கின்றதோ அதை போதுமானதாக அது உள்வாங்கிக் கொள்வதில்லை. நினைவு தெரிந்த காலத்தில் கூட அந்த உள்வாங்கிக் கொள்ளும் திறன் என்பது போதுமானதாக இல்லை. அதை ஞாபகம் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் போதுமானதாக அதை சேமித்து வைப்பதும் கிடையாது. அதனால் இந்த வாழ்வு என்பதே ஒரு மனிதனுடைய அந்த பிரயாணத்தை எடுத்துக்கொண்டால், இந்த வாழ்வு, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் உள்ள வாழ்வு என்பது ஒரு சிறிய காலகட்டம் தான். எண்ணற்ற ஒரு கால சங்கிலியின் தொடர்ச்சியில் ஒரு சிறிய பிணைப்பு தான் இந்த பிறவி என்பது. அதை மாத்திரம்தான் ஒரு மனிதன் ஞாபகம் வைத்துக் கொள்கின்றான். அதையும் அரைகுறையாகத்தான் அவன் ஞாபகம் வைத்துக் கொள்கின்றான். நம்மால் ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை, நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு காரணத்திற்காக நாம் எவ்வாறு நம்புகின்றோம் என்றால், நம்முடைய வாழ்வு என்பது ஒன்லி இந்த பிறவியில் உள்ள வாழ்வுதான் வாழ்வு என்று நம்புகின்றோம். அதே போல ஒரு மனிதனுடைய மறைவிற்கு பின்பு அவருடைய வாழ்வு முடிந்து விடுகின்றது என்றும் நம்புகின்றோம். இது எது குறித்து இந்த விஷயம் பொருந்தும் என்றால், ஒரு மனிதனுடைய புறமனம், புற வாழ்வு, புற உடல் என்கின்ற ஒரு அமைப்பிற்குத்தான் இது பொருந்தும். அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பிற்குள் என்கின்ற காலகட்டத்திற்குள் அவனுடைய வாழ்வு முடிந்து விடுகின்றது என்கின்ற ஒரு கருத்து ஒரு மனிதனுடைய புறமனதிற்குத்தான் அது பொருந்தும். புற வாழ்வு, புற உடல், பிசிக்கல் பாடி, இந்த பௌதிக உடலுக்குத்தான் அது பொருந்தும். ஏனென்றால் இவை மூன்றுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது உருவாக்கப்படுகின்றன. மனிதனுடைய மரணத்தின் பொழுது அவை அனைத்துமே மறைந்து விடுகின்றன. ஆனால் இந்த புற உடல், புற வாழ்வு என்பது நாம் அல்ல. நம்முடைய ட்ரூ பீயிங் என்பது
இவைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த புறமனம், புற உடல், புறவாழ்வு என்பது நாம் அல்ல. நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் வேற. நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஹை அபவ், அந்த சூப்பர் கான்ஷியன்ட். அதுதான் நம்முடைய ட்ரூ செல்ஃப், த ரியல் செல்ஃப். அதுதான், இந்த ரியல் செல்ஃப் தான் நம்முடைய உள்ஜீவனாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சப்லிமினல் செல்ஃப். ஏனென்றால் அந்த சப்லிமினல் செல்ஃப் என்பதுதான், உள் ஜீவன் என்பதுதான் மேற்புற மனம், உடல், வாழ்வு என்கின்ற அமைப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாபெரும் அமைப்பு. அது எதனுடைய வெளிப்பாடு என்றால், அந்த சூப்பர் கான்ஷியன்ட், உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த உயர் உணர்வு தளத்தினுடைய வெளிப்பாடு. ஆகையினால் நம்முடைய ரியல் செல்ஃப் எது என்று பார்த்தால், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் செல்ஃப். அதுதான் அது மேற்புறத்தில் தன்னை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எப்படி கடல்ல அலைகள் மேலே தோன்றுகின்றனோ, அது போலதான் அலைகள் தான் நம்முடைய மேற்புற வாழ்வு. அந்த அலைகள் தோன்றி மறையும். அது ஒரு பிரீஃப் பீரியடா இருக்கின்றது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த கடலினுடைய பெரும்பான்மையான பகுதி தொடர்ச்சியாக தான் இருக்கின்றது. அதற்கு அது ஒரு இட்டர்னல் கான்ஸ்டிடியூஷன். அது போலத்தான் நாமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இட்டர்னல் கான்ஸ்டிடியூஷன். இந்த ஒரு மனிதன் மறையும் பொழுது அத்துடன் அவனும் மறைந்து விடுகின்றான் என்று எண்ணுவது தவறு. ஏனென்றால் புறமைப்பில் காணப்படுகின்ற நாம் உண்மையிலேயே அந்த நாம் அல்ல. அந்த உண்மையிலேயே அந்த நாம், நான் என்று கூறுவது புற அமைப்பினால் அமைக்கப்பட்டுள்ள மனம், உடல், வாழ்வு அல்ல. நம்முடைய ட்ரூ செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கின்றது. ட்ரூ பீயிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த புற மனம், புற வாழ்வு, இந்த பௌதீக உடல், இது ஒன்றுதான் தோன்றி மறையக்கூடிய அம்சமாக இருக்கின்றது ஒழிய, நம்முடைய ரியல் செல்ஃப் ட்ரூ பீயிங் அது மறைவது இல்லை. ஒரு வாழ்வு முடிந்தவுடன் அது மறைவது அல்ல. எப்படி ஒரு நாடகத்தில் நடிகர் வெவ்வேறு பாத்திரங்களை ஏற்று நடிக்கின்றார். ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்து முடித்தவுடன் அவர் இருக்கின்றார். பாத்திரம்தான் முடிவடைகின்றதை ஒழிய அவர் வேறொரு பாத்திரத்தை எடுத்து நடிக்க தொடங்குகின்றார். அவர் என்கின்ற அந்த அமைப்பு தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதே போலத்தான். ஆகையினால் நம்முடைய காலத்தில் வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய நாம், நம்முடைய இருப்பு என்பது எண்ணற்ற கடந்த காலங்களையும் எண்ணற்ற எதிர்காலங்களையும் கொண்டதாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு பிறவியுடன் முடிவடைவது இல்லை. இது குறித்த அறியாமையில் நாம் இருக்கின்றோம். இதைத்தான் பகவான் கூறுகின்றார். We are aware, we are ignorant of our past, of our future. ஏனென்றால் நாம் என்பது உண்மையிலேயே அந்த சப்கான்ஷியஸ், அந்த சூப்பர் கான்ஷியன்ட் அல்லது அந்த சப்லிமினல் இல்லையா? அதுதானே நம்மளோட ட்ரூ பீயிங். அது எவ்வாறு ஒரு ஒரு மிகவும் குறைவான ஒரு காலகட்டத்தில் ஒரு சில தருணங்களில் எவ்வாறு அது முடிவடையும்? அது எல்லாமே சாஸ்வதமான அமைப்புகள். சூப்பர் கான்ஷியன்ட் ஆர் சப்லிமினல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆல் இட்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன். அது சில தருணங்களுடன் முடிவடையக்கூடியது அல்ல. சூப்பர் கான்ஷியன்ட் இஸ் இட்டர்னல். காலம் என்பது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதே போல நம்முடைய உள்ஜீவன் என்பதும் பார்த்தோம் அப்படின்னா காலம் என்பது அதனுடைய ஒரு எல்லையற்ற களத்தினுடைய பல்வேறு அனுபவங்களை எதிர்கொள்ளும் ஒரு அமைப்பு தான் நம்முடைய உள்ஜீவனை பொறுத்த வரைக்கும். ஆகையினால் ஒரு மனிதனுடைய நிகழ்காலம் அவன் எவ்வாறு தற்பொழுது இருக்கின்றான் என்பது
அவனுடைய எண்ணற்ற கடந்த காலத்தை தன்னுள் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய அரைகுறையான அந்த ஞானம், கடந்த காலம் குறித்த ஞானம் என்பது வெறும் இந்த புற வாழ்வு, உடல் சம்பந்தப்பட்டமான வாழ்வுடன் அதனுடன் தொடர்புடைய ஞாபகம் இவைகளுடன் நின்று விடுகின்றது. எதிர்காலத்தை குறித்தும் நமக்கு அந்த ஞானம் என்பது இருப்பது இல்லை. ஆகையினால் நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எவையெல்லாம் நம்முடைய ஞாபகத்தில் எஞ்சியுள்ளதோ அதைத்தான் நாம் கடந்த காலம் என்று சொல்கின்றோம். கடந்த காலம் என்பது ஒரு மாபெரும் அமைப்பு. ஆனால் நாம் நம்முடைய கடந்த கால பதிவுகளில் எவையெல்லாம் எஞ்சியுள்ளதோ அதை மாத்திரம்தான் நாம் கடந்த காலம் என்று பாவிக்கின்றோம். எதிர்காலம் என்பது இன்னும் வராத ஒரு அமைப்பாக இருப்பதனால் அது குறித்த அறியாமையில்தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதனுடைய தற்காலத்தை எடுத்துக்கொண்டால், பிரசன்ட் மொமெண்ட் அதை எடுத்துக்கொண்டால், அதில் கடந்த காலமும் அடங்கியுள்ளது, எதிர்காலமும் அடங்கியுள்ளது அப்படிங்கிற. ஆகையினால் இது இந்த அறியாமை ஒரு பெரிய அறியாமை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மை ஒரு வரம்புக்குள் கட்டுப்படுத்தும். திஸ் இஸ் another limiting and frustrating ignorance அப்படிங்கிறார் பகவான். இந்த நம்முடைய காலம் குறித்த அறியாமை, நம்முடைய இருப்பினுடைய காலம் குறித்த அறியாமை இட் இஸ் a limiting and frustrating ignorance என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுபோல நாம் நம்மளுடைய இருப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப், அந்த உயர் உணர்வு தளத்தில் உள்ள அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். உள்ஜீவன் குறித்து அறியாமல் இருக்கின்றோம். சப்லிமினல் செல்ஃப், அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். சப்கான்ஷியன்ட் செல்ஃப், இந்த படத்தை பார்த்தோம் என்றால் எல்லாமே புரியும். சப்கான்ஷியஸ் செல்ஃப், அது குறித்து அறியாமல் இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், அது குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகம் என்பது தொடர்ச்சியாக நம்மீதும் நம்மின் மூலமாகவும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் மூலமாகத்தான் நாமும் செயல்பட வேண்டும். ஆனால் நாம் எந்த அளவிற்கு இந்த உலகம் குறித்த அந்த அறியாமையில் இருக்கின்றோம் என்றால், இந்த உலகம் வேறு, நாம் இந்த உலகத்தில் இருந்து தனித்து இருப்பவர்கள் என்று நாம் எண்ணுகின்றோம். ஏனென்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் நான் என்கின்ற தன்னுணர்வு சார்ந்து என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய வாழ்வு, இதை தவிர மற்ற அனைத்துமே நான் அல்ல, நாட் செல்ஃப் என்றுதான் எண்ணுகின்றோம். அவ்வாறுதான் நான் சார்ந்திருக்கும் புற உலகத்தையும் எண்ணுகின்றேன். அது மாத்திரமல்ல, எனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப், அதையும் அவ்வாறு தான் எண்ணுகின்றேன். என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு உயர்வான அமைப்பு என்று எண்ணுகின்றேன். அதே போல அதை நான் எவ்வாறு அழைக்கின்றேன்? இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒரு இறைசக்தியாகத்தான் எண்ணுகின்றேன். அந்த இறைசக்தியின் வெளிப்பாடுதான் நான் என்கின்ற உணராமல், இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இறைசக்தியாகத்தான் அதை நான் உணர்கின்றேன். அதே போல என்னுள் இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன், அதையும் நான் எவ்வாறு உணர்கின்றேன் என்றால், என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு மாபெரும் அமைப்பாகத்தான் நான் உணர்கின்றேன். ஸோ நான் வேறு, இந்த அமைப்புகள் எல்லாம் வேறு என்று நான் என்னை பிரித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்வு என்பது அவனுடைய உடல் சார்ந்தது மாத்திரம்தான். உடல் எப்படிப்பட்ட இருக்கின்றது? ஒரு பெரிய சமுத்திரத்துல தோன்றி மறையும் ஒரு நீர்க்குமிழி போலதான் இந்த உடல் என்பது இருக்கின்றது. அவனுடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்கின்றது. இதைத்தான் மனிதன் என்ன நினைக்கின்றான்? இது முற்றிலுமே
அவன்தான் என்று நினைக்கின்றான். ஆனால் அவன் எது குறித்து அறியாமல் இருக்கின்றான் என்றால், அந்த மாபெரும் அமைப்பினுடைய ஒரு அங்கம்தான் தான் என்பதை அறியாமல் இருக்கின்றான். வெறும் அந்த தோன்றி மறையக்கூடிய அந்த நீர் குமிழி மாத்திரம்தான் அவன் என்ற ஒரு அறியாமையில் இருக்கின்றான். ஆனால் ஒருவர் இந்த மேற்புற உணர்வு நிலையில் இருக்கும் வரைக்கும் தான் இந்த ஒரு அறியாமை இருக்கின்றது. உள்ளே அந்த சப்லிமினல் செல்ஃப் உள்ஜீவனில் வாழத் தொடங்கிவிட்டால், அது இந்த உடல் என்கின்ற ஒரு சிறைக்குள் இல்லாமல் அது எங்கும் வியாபித்து இருப்பதை அது தான் உணர்கின்றது. அது எப்பொழுது என்றால், ஒருவர் உள்ஜீவனுள் அந்த உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இத்தகைய எல்லையற்ற தன்னுடைய எல்லையற்ற தன்மையை உணர்கின்றார். தான் வேறு, இந்த உலகம் வேறு என்று அவர் அப்பொழுது உணர்வது இல்லை. இரண்டும் ஒன்றுதான் என்கின்ற அந்த ஞானம் அவருக்கு கிட்டுகின்றது. உலகம் அனைத்தும் நாம் தான், நாமும் இந்த உலகம் வேறல்ல என்கின்ற உண்மையை அவர் அறிகின்றார். அதே போல இந்த சடப்பொருளினால் ஆன உடல் என்பதும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரே சட அமைப்பை கொண்ட பிரிக்க முடியாத ஒரு அமைப்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நம்முடைய உடல் என்பதையும் நாம் உணர்கின்றோம். நம்முடைய வாழ்வு என்பதையும் பார்த்தோம் என்றால், ஒரே வாழ்வினுடைய ஒரு பகுதிதான் என்பதையும் நாம் உணர்கின்றோம். நம்முடைய மனம் என்று எடுத்துக்கொண்டால், பிரிக்க முடியாத ஒரே ஒரு மாபெரும் மனதினுடைய ஒரு பகுதிதான் என்பதையும் நாம் உணர்கின்றோம். நம்முடைய ஆன்மனம் எவ்வாறு என்றால், ஒரே ஸ்பிரிட், அதனுடைய ஒரு போர்ஷன் தான், அதனுடைய ஒரு பகுதி தான் என்பதையும் நாம் உணர்கின்றோம். ஆனால் எது நம்முள் அந்த பிரிவினை உணர்வை தோற்றுவிக்கின்றது என்றால், நம்முடைய ஈகோ சென்ஸ். அதாவது என்னுடைய மனம், என்னுடைய வாழ்வு எல்லாமே என்ன செய்கின்றது? என்னை சுற்றியே அது தன்னை அமைத்துக் கொள்கின்றது. என்னை சுற்றி அமைத்துக் கொண்டு, நான் மற்ற அமைப்புகளிலிருந்து வேறுபட்ட ஒரு அமைப்பு என்கின்ற ஒரு கருத்தை, ஒரு எண்ணத்தை என்னுள் உருவாக்குகின்றது. அதுதான் ஈகோ சென்ஸ். இந்த ஈகோ சென்ஸ் தான் இந்த பிரிவினையை உண்டாக்குகின்றது. இட் கிரியேட்ஸ் a டிவிஷன். நம்முடைய அறியாமை என்ன காரணத்தினால் நம்முடைய அறியாமை ஒரு வலுவாக வேரூன்றி நம்முள் பதிந்துள்ளது, நிலையாக தங்கியுள்ளது என்றால், அறியாமை என்பது தன்னுடைய வலிமையான ஒரு இருப்பை எதனிலிருந்து தருவித்துக் கொள்கின்றது என்றால், இது ஈகோ சென்ஸ் தான். ஈகோ சென்ஸ் தான் நம்முடைய அறியாமை என்கின்ற ஒரு அமைப்பிற்கான சக்தியை தருகின்றது. அதுதான் அதனால்தான் நாம் அந்த அறியாமை என்கின்ற ஒரு அமைப்பில் வலுவாக வேரூன்றி அமிழ்ந்துள்ளோம். நமக்கும் அந்த ரியல் செல்ஃப் அதற்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை எது எழுப்புகின்றது என்றால், இந்த ஈகோ தான். நம்முடைய உண்மையான இருப்பு, நான் யார் என்கின்ற அந்த ரியல் நாலேஜ், அதை அறியாமல் அதற்கும் என்னுடைய ட்ரூ பீயிங், அதற்கும் என்னுடைய மேற்புற அமைப்பிற்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை எது எழுப்பி உள்ளது என்றால், என்னுடைய ஈகோ. அதனால் தான் என்னால் என்னுடைய ரியல் செல்ஃப், என்னுடைய ட்ரூ பீயிங் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால்தான் பகவான் என்ன கோருகின்றார்? ஒரு மனிதனை கட்டுக்குள் வைத்திருக்கும் மிகப்பெரிய முடிச்சு என்னவென்றால், அறியாமை என்கின்ற அந்த பிடிக்குள் வைத்திருக்கும் ஒரு வலுவான முடிச்சு எதுவென்றால், அவனுடைய ஈகோ என்று பகவான் குறிக்கின்றார். ஈகோ இஸ் த மோஸ்ட் formidable of the knots which keep us tied to the ignorance என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ இந்த சாப்டர்னுடைய இறுதி பகுதிக்கு வருகின்றோம். பேராகிராஃப் 13. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். அதற்குள்ளே செல்லலாம் நம்ம.
book ஐ திங்க் 2. அந்த ஸ்லைடு ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எஸ் வசந்தா மேடம். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் சார், there is a எஸ் small doubt. இந்த படத்துல தான் இந்த ரெப்ரசன்டேஷன்ல படம் போடுங்க. திருப்பி 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 அதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அந்த பிபிடியை. சொல்லுங்க வசந்தா மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதுல வந்து சொல்லுங்க. அதுல நம்ம சப்ளிமினலுக்குள்ளேயே இந்த மூணும் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? சூப்பர் கான்ஷியன்ட், இன்கான்ஷியன்ட் அண்ட் அந்த சப்கான்ஷியன்ட் எல்லாமே they form parts of subliminal. அதேதானா? இல்ல, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அனைத்திற்கும் மூலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்தா, பிரம்மன் சொல்றோம் இல்லையா? பிரம்மன் சொல்றது வந்து சச்சிதானந்தா, சச்சிதானந்தா தான் இல்லையா? அது எல்லாத்துக்கும் அதுதான பேஸ். சச்சிதானந்தா அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். செல்ஃப்னு சொல்றோம், அத பிரம்மன் சொல்றோம், வெவ்வேறு பெயரிட்டு அழைக்கின்றோம். செல்ஃப் அப்படிங்கிறோம், பிரம்மன், சூப்பர் கான்ஷியன்ட் எல்லாம் அதுதான் பேஸ். அதுதானே எல்லாம், அதுதானே மூலம் இல்லையா? அதிலிருந்து தோன்றுவதுதான் எல்லாமே. அது என்ன செய்கின்றது? அதிலிருந்து தோன்றும் பொழுது முதல் என்ன செய்கின்றது? அது வந்து கீழே மேனிஃபெஸ்ட் ஆகுது இல்லையா? மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது அந்த இன்கான்ஷியன்ட்டுக்குள்ள முதல்ல அது தன்னை மறைத்துக் கொள்கின்றது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். சூப்பர் கான்ஷியன்ட் இது வந்து எதுவுமே வந்து ஒன்றிலிருந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல எதுவுமே வந்து ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்த அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த ஒரு நம்ம ஒரு வசதிக்காக பேர் கொடுத்துருக்குறோம், அவ்வளவுதான். ஒரு வசதிக்காக நிறைய பெயர்களை கொடுத்து வைத்திருக்கின்றோம் இல்லையா? இதெல்லாம் வார்த்தைகள். அதுக்கு மேல அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சிக்னிபிகன்ஸ் கிடையாது. நம்மளுடைய மனதுல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வசதிக்காக வெவ்வேறு குறியீடுகளை ஒரு சிம்பாலிக்கா குறியீடுகளாக பெயர்களை வழங்கியுள்ளோம். எல்லாமே ஒரே பிரம்மன் தான். இந்த என்டையர் ஸ்கீம் வந்து there is only one பிரம்மன். ஓகே, இந்த பிரம்மன் வந்து தன்னை எப்படி எல்லாம் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குதுங்கிறது தான் முக்கியம். இந்த பிரம்மன் எப்படி செய்யுது, என்ன செய்கின்றது? பிரம்மன் வந்து இங்க தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, ஒரு பிரம்மனினுடைய ஆதி நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கின்றது? அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறது நாம் அறிவோம். பிரம்மனுடைய ஆதி நிலை எப்படி இருக்கு? அனைத்தையும் கடந்த நிலை, டைம்லெஸ், சைலண்ட், இன்ஆக்டிவ், எல்லாத்தையும் கடந்த நிலையில டிரான்சென்டென்ட்டா இருக்கு. ஆனா அதே நிலையில இருந்தோம் அப்படின்னா இந்த உலகம் என்பது என்ன, இந்த பிரபஞ்சம் என்பது என்ன, அதுக்கு நம்மளால டிஸ்கனெக்ட் ஆயிடும். அப்படி கிடையாது. அது என்ன செய்கின்றது? தன்னை இரக்கம் கொள்கின்றது. இட் டிசன்ஸ். அப்பதான் வந்து சிருஷ்டி உருவாகும். டிசன்ட் ஆகி என்ன செய்கின்றது? உள்ள இன்கான்ஷியன்டா முதல்ல போயிடுது. அதாவது உணர்வற்ற தளம் என்கின்ற எதுவுமே கான்சியஸ்னஸே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தன்னை அமிழ்த்தி கொள்கின்றது. அவ்வாறு அமிழ்த்தி கொண்ட அது என்ன செய்கின்றது? அதே நிலையில் இருப்பது இல்லை. மெல்ல 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 மேல வருகின்றது. அதுக்கு அடுத்த நிலையான சப்கான்ஷியன்ட். அப்புறம் அதுக்கு அடுத்த நிலையான லைஃப், மைண்ட் அப்படின்னு மேல மேல வரும்பொழுது அந்த சப்ளிமினல் என்கின்ற அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஒரு அமைப்பு தான். சப்ளிமினல் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு தான். அது சப்ளிமினல் உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் எல்லாமே அதனுடைய அமைப்பு தான். இந்த அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா ரியல் ஒருத்தருடைய ரியல் செல்ஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சைக்கிக் பீயிங் ஒருத்தருடைய ரியல் செல்ஃப். ஏன்னா இந்த சைக்கிக் பீயிங், இந்த சோல் எலிமெண்ட் அப்படிங்கிறது தான் எல்லாத்துலயும் இருக்கு. மனிதன் கிட்ட சைக்கிக் பீயிங் இருக்குது. வெவ்வேறு அமைப்புகள்ல இந்த சோல் எலிமெண்ட் தான் உள்ள இருக்கு. ஆனா இந்த சோல் எலிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக அது தன்னை சோல் எலிமெண்டாக வெளிப்படுத்தி கொள்வது அல்ல. இந்த சோல் எலிமெண்ட் வந்து வெளிப்புறத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சர்ஃபேஸ், அவுட்டர் பிசிக்கல், அவுட்டர் மைண்ட், அவுட்டர் வைட்டல் அப்படிங்கிற ரீதியில் தான்
நம்ம பார்க்கணும், நாம் இருக்கிறோம். அதற்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உள்ஜீவன் என்பது இருக்கின்றது. இந்த உள்ஜீவன், இந்த சைக்கிக் பீயிங், இதெல்லாம் எதனுடன் நெருங்கிய தொடர்புல இருக்கு அப்படின்னா இந்த சூப்பர் கான்சியஸோட நெருங்கிய தொடர்புல இருக்கு. அதே போல நம்மளுடைய உள்ஜீவன் பார்த்தோம் அப்படின்னா அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இதோட நெருங்கிய தொடர்புல இருக்கு. அதே போல நம்முடைய உள்ஜீவனுடைய கீழ அடி பகுதியில பார்த்தோம் அப்படின்னா சப்கான்ஷியன்ட், இன்கான்ஷியன்ட் அந்த நிலையில இருக்கு. அதனால இது எல்லாமே ஒரே அமைப்பு தான், ஒரே அமைப்பு. அதுல நம்ம சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறத ஒரு மையமா எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது? மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்சியன்டினுடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்கின்றது. அதனுடன் தொடர்புல இருக்கு. அது மாத்திரமல்ல, அது தன்னை சுற்றி உள்ள இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடனும் அது தொடர்பில் இருக்கு. அதே போல தனக்கு கீழ் நிலையில் உள்ள அந்த சப்கான்ஷியன்ட், இன்கான்ஷியன்ட் அந்த நிலையிலும் அது தொடர்பில் இருக்கின்றது. அதனால எல்லாமே ஒரே ஸ்கீம் தான். ஒரே ஸ்கீம்ல வெவ்வேறு நிலைகளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன, அவ்வளவுதான். இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள பார்த்தோம் அப்படின்னா சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது இருக்கு. அதை ஒட்டிய மாதிரி ஒரு அமைப்பு தான் இன்மோஸ்ட் பிசிக்கல், இன்மோஸ்ட் மென்டல், இன்மோஸ்ட் வைட்டல் அப்படிங்கிறது. அதை ஒட்டியதுதான் மேல இருக்கக்கூடிய சப்லிமினல் பீயிங். ஒரு சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் பண்றோம். நாம் இருப்பது பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் பீயிங், அவ்வளவுதான். இதுல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இது எதுவுமே வெவ்வேறு அமைப்புகள் கிடையாது. தனித்தனியே அவ்வாறு இருப்பதாக தோன்றினாலும் எல்லாமே ஒரே ஸ்கீம் தான். நம்முடைய அறியாமையினால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சர்ஃபேஸ் பீயிங்ல இருக்கோம், நாம் வேறு, இந்த அமைப்புகள் வேறு நினைக்கிறோம். பட் ரியலா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே அமைப்பு தான். ஒரே அமைப்பு வெவ்வேறு பரிணாமங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மன், ஆல் இஸ் பிரம்மன் அப்படின்ற பொழுது இது வேற அது வேறன்னு சொல்ல முடியாது. பிரம்மனினுடைய வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் வெவ்வேறு பிளேன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீங்க கேட்ட கேள்வி அதுதானே? நீங்க கேட்ட கேள்வி இது வேற அது வேறன்னு கேட்டீங்க, அதுதானே கேட்டீங்க நீங்க, இல்லையா? இல்ல எனக்கு டவுட் என்ன வந்ததுன்னா, நம்ம அந்த சப்லிமினலுடைய அதுதான் ஹையஸ்ட் சூப்பர் கான்சியன்ட்டா காஸ்மிக் கான்சியஸ்னஸோட எல்லாம் டச்ல இருக்கிறதும் அதேதான். ஆனா அதோடைய லோவர் லெவல் வரும்போது அது சப்கான்சியன்ட், இன்கான்சியன்ட் அங்கேயும் டச் வச்சிருக்கு. ஆமா, அதனுடைய லோவர் லெவல் தான் சப்கான்சியன்ட், இன்கான்சியன்ட். சப்லிமினல் பீயிங்கோட இப்ப ஒரு ஒரு அமைப்பினுடைய அப்பர் எண்ட், லோவர் எண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஒரு போல் இருக்கு. அந்த போலினுடைய அப்பர் எண்ட், லோவர் எண்ட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்பர் எண்ட் சூப்பர் கான்சியன்டா இருக்கு, லோவர் எண்ட் சப்கான்சியன்ட், இன்கான்சியன்டா இருக்கு. மிடில் அந்த சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதுதான் அங்கதான் ஒரே அமைப்பினுடைய அப்பர் எண்ட் அண்ட் லோவர் எண்ட் அண்ட் மிடில் எண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது மிடில் இருக்கு. சப்லிமினல் பீயிங்க்கு அடுத்த லெவல் தான் சூப்பர் கான்சியன்ட், அதை புரிஞ்சுக்கணும். சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறதையும் விட சூப்பர் கான்சியன்ட் தான் ஹையர் லெவல். ஏன்னா சப்லிமினல் பீயிங் பகவான் என்ன சொல்றாரு, அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இக்னோரன்ஸுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். எது இக்னோரன்ஸே இல்லாத நிலை அப்படின்னா சூப்பர் கான்சியன்ட் தான் தெர் இஸ் நோ ட்ரேஸ் ஆஃப் இக்னோரன்ஸே இருக்காது அந்த இடத்துல. கம்ப்ளீட் நாலேஜ், அங்கதான் கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் அது ஒவ்வொரு டிகிரியா குறைஞ்சிருக்கும், இல்லையா? நம்ம ஏற்கனவே அந்த நாலேஜ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சூப்பர் கான்சியன்ட் என்பது கம்ப்ளீட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற நிலையில இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையில சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட், அப்புறம் நான் டைரக்ட் நாலேஜ் வித் செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிற ரெண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. நான்காவது நிலையை தான் நம்மளுடைய சர்ஃபேஸ் பீயிங், இன்டைரக்ட் கான்டாக்ட், எல்லாமே நம்மளுடைய ஐம்புலன்களின் மூலமா அறியக்கூடிய அந்த நாலேஜ். சப்கான்ஷியன்ட் என்பது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறது. இன்கான்ஷியன்ட் என்பது ஒண்ணுமே தெரியாத நிலை, அது மாதிரி கிடையாது. பட் பார்ப்பதற்கு எப்படி அந்த இடத்துல கம்ப்ளீட்டா ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் மாதிரி தெரியுது. பட் அங்கேயும் இன்வால்வ்டு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் பகவானினுடைய
இது எல்லாமே ஒரு 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 ஹோல்டினுடைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இங்க. எல்லாமே ஒரே ஸ்கீம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ வெரி மச் சார். நமக்கு அந்த இன்மோஸ்ட்னு சில இடங்கள்ல படிக்கிறோம், இன்னர்னு படிக்கிறோம். அதோடைய ஃபார்மேஷன் இப்போ ஒரு ஃபார்ம் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஆமா, இன்னர்ங்கிறது சப்லிமினல் பீயிங்கினுடைய மேற்புறத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பழத்தை எடுத்துக்கொள்ள அந்த பழத்தினுடைய தோல் தான் நம்முடைய சர்ஃபேஸ் பீயிங். அதுக்கு அடுத்த உள்ள ஒரு பெரிய பகுதின்னு எடுத்துக்கொண்டோம், அதுதான் சப்லிமினல். அதற்கும் உள்ள ஒரு பகுதின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுதான் வந்து இன்மோஸ்ட் பீயிங். உள்ள இருக்கிற இன்மோஸ்ட் அந்த கோர், இந்த கோர் ஆஃப் த ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுதான் சைக்கிக் பீயிங். அப்படி நம்ம ஒரு உருவகப்படுத்திக் கொள்ளலாம் புரிந்து கொள்வதற்காக. Thank you, sir. This has made it much simpler for us to follow. Thank you. Sovan, sir. தேங்க்யூ சார். இப்போ அவங்க கேட்டதான் கொஞ்சம் சின்ன ஒரு இதோட கேட்குறேன். சைக்கிக் பீயிங்கும் இன்மோஸ்ட் ட்ரூ ஆர் இன்மோஸ்ட் ஒன்னே இல்லையா? அது என்ன தனித்தனி லேயர் மாதிரி இருக்கு, அது பிசிக்கலா ஒரு லேயர் மாதிரி ஒரு இமேஜினேஷன் வருது, அப்படி கிடையாது இல்லையா? சைக்கிக் பீயிங் அண்ட் இன்மோஸ்ட் பீயிங் ரெண்டு ஒன்னா வேற வேறையா சார்? இன்மோஸ்ட் பீயிங் த சைக்கிக் பீயிங் ரெண்டு ஒண்ணுதான், இன்னும் ஒண்ணுதான், ஒண்ணுதான். லேயர் மாதிரி இதுல அந்த டயகிராம்ல இருக்கு. இல்ல ரெண்டு ஒண்ணுதான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாதுங்கிறதையும் நிறைய சொன்னீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம பிரிச்சுக்கலாம். ஆமா ஆமா, இது எதுவுமே வாட்டர் டைட் கிடையாது, அதுதான் புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே வாட்டர் டைட் கிடையாது, எல்லாமே ஒரே ஸ்கீம்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஷேட்ஸ், அவ்வளவுதான். See, there is only one light. அந்த லைட் வந்து சில இடத்துல மங்களா இருக்கு, சில இடத்துல மங்கிக்கிட்டே போய் இருட்டாயிடுது. இருட்டா இருக்கிறதுனால அந்த இடத்துல லைட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. அந்த இடத்துல ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், அவ்வளவுதானே ஒழிய லைட் இஸ் தேர், பட் இட் இஸ் தேர் இஸ் ஷேடோ, பட் லைட் இஸ் தேர். லைட் வந்து அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகாம இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஆல் இஸ் பிரம்மன். அந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஆல் இஸ் சர்வம் பிரம்மம், அதனுடைய பேசிக் லைஃப் டிவைனே அதுதான் உங்களுக்கு. அதை நீங்க ஞாபகம், அதை நம்ம எல்லா நிலையிலும் நம்ம பொருத்தி பார்த்தோம் என்றால் இந்த விளக்கம் எல்லாம் புரியும். பகவான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதை வந்து அக்குவேற ஆணிவேராக நம்மளுடைய மனம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி தராரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த சப்லிமினல் பீயிங் குறித்து இங்க ஒரு லண்டன்ல ஒரு ஒர்க் ஷாப் ஒன்னு எனக்கு எடுக்க சொன்னாங்க. அதுல அப்கோர்ஸ் அந்த உரை வந்து ஆங்கிலத்தில் இருக்கின்றது, இருந்தாலும் அது வந்து ஒரு கடினமாக இருக்காது, புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்காது. அந்த உரையினுடைய யூடியூப் இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து, ஏன்னா அதில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் விளக்கம் தரப்பட்டுள்ளது. அந்த உரையை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஓரளவு புரிந்து கொள்ளலாம். We got it. Thank you, Mr. Okay. Uh, 13 போலாம் நம்ம உள்ள. Book 2, Chapter 11. The Boundaries of the Ignorance. Paragraph 13. As we are ignorant of our existence in time, except the small hour which we remember, so we are ignorant of ourselves in space, except the small span of which we are mentally and sensationally conscious. The single body that moves there, and the mind and life which are identified with it, and we regard the environment as a not self, we have to deal with and use. It is this identification and this conception that form the life of the ego. Thank you. Can I read, sir? Yes. Can I read, sir? Sure. Explanation. Yes. We are ignorant of our existence in time, except for the brief period we are aware of between our birth and death. Similarly,
We are ignorant of ourselves in space, except the small span of which we are mentally and sensationally conscious. All that we know about space is the span in which our single body moves and the mind and life which are identified with it. We regard our environment as something other than ourselves, which we have to deal with and use. This identification of our mind and life with our body and the conception that we are limited within the walls of our body form the life of the ego. Thank you, sir. Thank you. காலம் குறித்து அறியாமையில் இருக்கின்றோம், நம்முடைய இருப்பினுடைய காலம் குறித்து அறியாமையில் இருக்கின்றோம் என்பதை பார்த்தோம். நம்முடைய காலம் என்பது ஒருவருடைய பிறப்பு இறப்பு அதற்குள் முடிந்து விடுகின்றது. அதை தாண்டி நம்முடைய இருப்பு இல்லை என்கின்ற ஒரு தவறான ஒரு புரிதலில் நாம் இருக்கின்றோம். அதே போலத்தான் இடம் குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் இடம் என்றால் என்ன அப்படின்னா, என்னுடைய உடல் எங்கு இருக்கின்றதோ, எவையெல்லாம் என்னுடைய புலன்களின் மூலமாக நான் சுற்றுப்புறத்தில் அறிந்து கொள்கின்றேனோ, இவைதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் என்பது. இதை தாண்டி கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படிதான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் உடல் எங்க இருக்கின்றதோ அத்துடன் அவனுடைய இடம் என்பது முடித்து விடுகின்றது. உடல் அல்லது மனம் இதெல்லாம் எந்த அளவிற்கு அவனுக்கு அந்த இடம் குறித்த அந்த புரிதலை தருகின்றதோ அத்துடன் நின்று விடுகின்றது அவனுக்கு. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், we are ignorant of ourselves in space except the small span of which we are mentally and sensationally conscious அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு என் மனம் புரிந்து கொள்கின்ற கான்சியஸா இருக்கும் இந்த இடம் குறித்த புரிதல்ல, சென்சேஷன்ல எந்த அளவுக்கு என்னுடைய புலன்கள் அந்த இடம் குறித்த உணர்வை தருகின்றதோ, என்னுடைய உடல் the single body that moves there and the mind and life which are identified with it. என்னுடைய உடல் என்கின்ற ஒரு அமைப்பு எங்கெல்லாம் போயிட்டு வருதோ அதனுடன் மனம் வாழ்வு எல்லாம் போயிட்டு வருது, அதோடு நின்று போயிடுது அப்படிங்கிறார். இதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இடம் என்பது எனக்கு தெரியாது அவ்வளவுதான். அந்த ஒரு அறியாமையில் நான் இருக்கின்றேன். ஆகையினால் இதிலிருந்து இதற்கு புறத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் எவ்வாறு எண்ணுகின்றேன், நான் இருக்கக்கூடிய இடம் அல்ல என்று நான் எண்ணுகின்றேன். என்னுடைய புற சூழ்நிலையை, இதற்கு அப்பாற்பட்டு இருக்கும் என்னுடைய புற சூழ்நிலையை நான் எவ்வாறு கருதுகின்றேன் என்றால், என்னிலிருந்து மாறுபட்ட ஒன்று, நான் அல்லாதது ஒன்று என்று நான் எண்ணுகின்றேன். ஆகையினால் அதை எனக்கு புறத்தில் அது இருப்பதனால அதை நான் வெளியில் இருப்பதாக கருதி கொண்டு அதனுடன் நான் அதை வெளியில் இருக்கும் பொருளாக கையாளுகின்றேன். இது எதனால் ஏற்படுகின்றது என்றால், the wrong identification of one's mind and life with one's own body. அது எது ஏற்படுத்துகின்றது? என்னுடைய ஈகோ, லைஃப் ஆஃப் ஈகோ. அதுதான் இந்த நான் ஏற்கனவே பார்த்தோம், அறியாமை என்பது எவ்வளவு வலுவாக ஒரு ஊன்றியுள்ளது. ஈகோவின் காரணமாக ஒரு மனிதனுடைய அறியாமை என்பது எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தோம். The wrong identification of one's mind and life with one's own body வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து லைஃப் ஆஃப் ஈகோ. என்ன காரணம் என்றால், இந்த ஈகோவை சார்ந்து இருப்பதனால இது மாதிரி எண்ணுகின்றோம். அடுத்தது போகலாம். Space, according to one view, is only the coexistence of things or of souls. The Sankhya affirms the plurality of souls
and their independent existence. And their coexistence is then only possible by the unity of nature force, their field of experience, Prakriti. But even granting this, the coexistence is there, and it is in the end coexistence in one being. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, sir. Space is the coexistence in one being. The Sankhya philosophy affirms the plurality of souls and their independent existence. It says their coexistence is only possible by the unity of nature force, Prakriti, the field of experience. Here also the coexistence is there. Thank you, sir. இங்க ஒரு சின்ன ஒரு டைக்ரேஷன் சாங்கியா பிலாசபிய பகவான் ஒரு டைக்ரேஷன், அவ்வளவுதான். இது இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சர்வம் பிரம்மம் அப்படிங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். எல்லாமே பிரம்மம் தான். சர்வம் பிரம்மம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, there is one self. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பகவானுடைய கான்செப்ட்ல பகவான் என்ன பகவான் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிருக்கிறாரு. there is one self, ஹையஸ்ட் செல்ஃப் ஒரு செல்ஃப் தான். அதுக்கு அடுத்த நிலையில காஸ்மிக் செல்ஃப் என்று கூறுகின்றோம். பிரபஞ்ச ரீதியாக ஒரு செல்ஃப், காஸ்மிக் செல்ஃப் ஆர் யூனிவர்சல் செல்ஃப், அதுவும் ஒரே செல்ஃப் தான். அந்த செல்ஃபினுடைய எக்ஸ்பிரஷன் தான் அந்த காஸ்மிக் செல்ஃப் என்பது யூனிவர்சல் ஸ்கேல்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் செல்ஃப். இண்டிவிஜுவல் செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் செல்ஃப் பகவான் எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, எப்படி என்றால் ஜீவாத்மன் என்று கூறுகின்றோம். பகவான் இந்த ஜீவாத்மன் என்பதற்கும் ரொம்ப கிளாரிஃபை பண்றாரு. ஜீவாத்மன் என்ற நாம் அறிந்து வைத்துள்ள பொருள் வேறு, பகவான் அதை கிளாரிஃபை பண்றாரு. ஜீவாத்மன் அப்படிங்கிறது தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார், சென்ட்ரல் பீயிங் அப்படிங்கிறார். ஜீவாத்மன் அப்படிங்கிறதுக்கு, ஜீவாத்மன் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவையும் வழிநடத்தி செல்வது. என்ன வித்தியாசம் என்றால், தனிப்பட்ட ஆன்மாவிற்கும் இந்த ஜீவாத்மாவிற்கும் என்ன வித்தியாசம் என்றால், தனிப்பட்ட ஆன்மா என்பது அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல ஈடுபட்டு தொடர்ச்சியாக ஒரு மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பது. ஜீவாத்மன் என்பது அவ்வாறு இல்லை. ஜீவாத்மன் என்பது அதனுடைய கரஸ்பாண்டிங் போர்ஷனாக இருந்தாலும் அது நான் இவல்யூஷனரி, அது தலைமை தாங்கி நடத்துகின்றதை ஒழிய அது டஸ் நாட் இன்வால்வ் இட் செல்ஃப் இன் டு த இவல்யூஷனரி ப்ராசஸ். இதுதான் பகவான் தரக்கூடிய விளக்கம். அப்படின்னா எல்லாமே ஒரே செல்ஃப் தான். ஒரே செல்ஃப் தான் யூனிவர்சல் செல்ஃபாகவும் இருக்கின்றது, இண்டிவிஜுவல் செல்ஃப் ஜீவாத்மனாகவும் இருக்கின்றது. அப்படிங்கிறது தான் ட்ரூத், வேதாந்திக் ட்ரூத், வேதிக் ட்ரூத். இதுல ஒரு டைக்ரேஷன் எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த இவங்க என்ன சாங்கியா பிலாசபியில என்ன சொன்னாங்க அப்படின்னா, they do not accept that there is one self and individual souls are also part of that self அப்படிங்கறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, there is divine is one thing but individual souls are different அப்படின்ட்டாங்க. they accept the multiplicity of souls. எல்லா சோல்ஸும் ஒரே சோல்னுடைய டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது they didn't accept. அவங்க ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். there are different souls, independent separate souls, but there is only one Prakriti அப்படின்னாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் பிரகிருத்தியே இருக்க முடியாது. டிஃப்ரெண்ட் பிரகிருத்தியா இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு யூனிவர்ஸ் இருக்கணும். தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால they accepted that there is one Prakriti, no doubt, one world, no doubt, but there are multiple souls which coexist அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த ஒரே அந்த ஒரு செல்ஃப் தான், எல்லாமே இந்த பிரம்மன் ஒரு செல்ஃப் தான், அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸா எல்லா சோல்ஸும் அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கல. அவங்க மாறுபட்டு கருத்தை கூறினார்கள். பகவான் ஈவன் அந்த சாங்கியா பிலாசபில அவர்கள் கூறும் கருத்தில் வழியே சென்றாலும் கூட எது உண்மை என்பது தெளிவாகின்றது என்றால் கோஎக்ஸிஸ்டன்ஸ், ஒன்றாக இருப்பது என்கின்ற உண்மை தெரிய வருகின்றது அப்படிங்கிறார். ஒன்றாக இருப்பது என்றால் எங்க ஒன்றாக இருக்க முடியும்? ஏதோ ஒரு ஸ்பேஸில் தானே ஒன்றாக இருக்க முடியும்.
அதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். ஈவன் கிராண்டிங் திஸ், the coexistence is there and it is in the end coexistence எங்க இருக்க முடியும்? பிரகிருதி என்பது அந்த 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 பிரம்மன்ல இருந்து மாறுபட்டது கிடையாது இல்லையா? பிரகிருதி இஸ் ஆல்சோ an extension of பிரம்மன். coexistence in the one being அப்படிங்கிறார். அந்த அந்த சாங்கியா பிலாசபியில போயிட்டு அதை ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து இங்க உள்ள கொண்டு வரார். சாங்கியா பிலாசபி எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த கருத்து கூட எல்லாமே ஸ்பேஸ், அந்த பிரம்மனுடைய ஸ்பேஷியல் எக்ஸ்டென்ஷன் தான் அப்படிங்கிற கருத்துக்கு தான் இறுதியில வரும். அந்த கருத்தும் இந்த கருத்து இந்த இறுதியில இந்த உண்மைக்குத்தான் நம்ம அழைத்து செல்லும் அப்படிங்கிறார். என்ன உண்மையை பகவான் கூறுகின்றார்? ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த பிரம்மனினுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அது பிரித்தே பார்க்க முடியாது. there is only one space. டிஃபரெண்டா ஒரே பிரம்மன் தான் ஸ்பேஸை தன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம் அங்கே. அதைத்தான் நீங்க பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். Space is the self-conceptive extension of that one being. It is the one spiritual existence displaying the field of movement of its conscious force in its own self as space. Because that conscious force concentrates in manifold bodies, lives, minds, and the soul presides over one of them. Therefore, our mentality is concentrated in this and regards this as itself and all the rest as not self. Just as it regards this one life on which it concentrates by a similar ignorance as its whole term of existence, cut off from the past and the future. Thank you. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம். There is one being, the Sachidananda. Space is the self-conceptive extension of that one being. The one spiritual existence displays the field of movement of its conscious force in its own self as space. The conscious force concentrates in manifold bodies, lives, minds. The soul presides over one of them. Therefore, our mentality is concentrated in this body and regards this as itself and all the rest as not self. It is similar to our mind considering this one life as its whole term of existence in complete ignorance of our past and future. Thank you, sir. Thank you. Again, அடிப்படை உண்மை எது அப்படின்னா, all is Brahman. ஸ்பேஸ் அப்படிங்கிறது இடம் இந்த ஸ்பேஸாக நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஷியலா தான் பார்க்கறோம். எல்லாமே பிசிக்கலா ஸ்பேஸா பார்க்கறோம், நம்ம சுற்றி பார்க்கறோம். ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன, உண்மையிலேயே என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ டிவைன் இல்லையா? when all is பிரம்மன் சொல்லும் பொழுது ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் டிவைன் தான், எல்லாமே டிவைன் தான். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? ஸ்பேஸ் is the self-conceptive extension of that one being. ஒரே பீயிங், ஒரே சச்சிதானந்தம், அதனுடைய செல்ஃப் கன்செப்டிவ் எக்ஸ்டென்ஷன். தன்னையே அது என்ன செய்கின்றது? நீட்டிக்கொள்கின்றது. தன்னையே அது நீட்டிக்கொள்கின்றது. செல்ஃப் கன்செப்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட் ஒன் பீயிங். அதுதான் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஒரே ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் தான். ஒரே ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன செய்கின்றது? அதனுடைய சக்தியினுடைய செயல்படும் களமாகத்தான்
இந்த இடத்தை அது உருவாக்குகின்றது. It is the one spiritual existence displaying the field of movement of its conscious force in its own self as space. இப்போ சச்சிதானந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டிவைனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த 3 குவாலிட்டிஸ், எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். இதுல எதுவுமே வந்து ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்தே இருக்க முடியாது. சத் என்றாலே அந்த சித் சக்தியும் கூடவே தான் இருக்கின்றது. சத் என்பது தன்னை என்ன செய்கின்றது? எக்ஸிஸ்டன்ஸ் என்பது தன்னை இடமாக தன்னை நீட்டி வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதனுடைய சக்தி செயல்படும் களமாகவும் செயல்படுகின்றது. ஏன்னா அந்த சக்தியினுடைய செயல்பாடு என்பது அதனுடன் இருந்து பிரிக்கவே முடியாது. சச்சிதானந்தத்திலிருந்து நீங்க எதையுமே பிரிக்க முடியாது. கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சித் சக்தி, அது செயல்படும் களமாகத்தான் ஸ்பேஸ் என்பது செயல்படுகின்றது. ஸோ என்டையர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அந்த ஃபோர்ஸினுடைய செயல்படும் களம் தான் இந்த ஸ்பேஸ். இந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் சித் சக்தி எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், வெவ்வேறு உடல்களின் மூலமாகவும், வெவ்வேறு வாழ்வுகளின் மூலமாகவும், வெவ்வேறு மனங்களின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. கான்சியஸ் சித் சக்தி எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது? வெவ்வேறு உடல்கள், வெவ்வேறு வாழ்வுகள், வெவ்வேறு மனங்கள். வெவ்வேறு உடல்கள், வெவ்வேறு வாழ்வு எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா தானே இருக்குது. ஒரு மனிதர் இருக்கின்றார், இன்னொரு மனிதர் இருக்கின்றார் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி உடல்கள், தனித்தனி வாழ்வுகள், தனித்தனி மனங்கள் இருக்கின்றன. அதே போல அவ்வாறு காணப்படும் ஒவ்வொரு அமைப்பையும் அந்த ஆன்மன் தான் வழிநடத்தி செல்கின்றது. The soul presides over one of them. இது வந்து இவ்வாறு தான் செயல்படுகின்றது. டிஃபரெண்ட் பாடிஸ், டிஃபரெண்ட் மைண்ட்ஸ், டிஃபரெண்ட் இதுதான் அப்படித்தானே செயல்படுகின்றது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா he is being guided by the soul. The soul presides over one of them. இதுல நம்முடைய மைண்ட் என்ன செய்கின்றது? ஒரு அமைப்பில் மாத்திரம் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது, தன்னை குவித்துக் கொள்கின்றது. என்ன காரணம் என்றால் மைண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதானே. மைண்ட் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மைண்ட் என்ன செய்கின்றது? உடலும் வந்து ஒரு கருவிதான். அதுக்கு அதன் உடல், வாழ்வு என்பது எல்லாமே பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது வழிநடத்தி செல்கின்றது என்றால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்மன், சோல். இந்த மைண்ட், லைஃப், பாடி எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அதுல இந்த மனம் என்ன செய்கின்றது? அந்த உடல் என்கின்ற அமைப்புடன் மாத்திரம்தான் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அந்த ஒரு குறிப்பிட்ட உடல் அத்துடன் மாத்திரமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது, தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொள்கின்றது. மற்ற அமைப்புகளின் மீது அது மற்ற அமைப்புகள் குறித்து அறியாமையில் இருக்கின்றது, அவ்வளவுதான். அதனால என்ன செய்கின்றது? அதை மாத்திரம்தான், எந்த உடலுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அதை மாத்திரம்தான் தான் என்றும், மற்ற அமைப்புகளை தன்னில் இருந்து மாறுபட்ட அமைப்பு என்றும் அது கருதுகின்றது. எப்படி வந்து என்ன காரணத்தினால இந்த 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 பகவான் வந்து என்ன காரணம் எவ்வாறு கூறுகின்றார்? ஸ்பேஸ்ல வந்து we are part of that space அப்படிங்கறது நம்ம ஏன் உணரல? நம்முடைய உடல் வேறு, மற்றவர்களுடைய உடல் வேறு என்று நாம் என்ன காரணத்தினால் நினைக்கின்றோம் என்றால், நம்மளுடைய மனம் நம்முடைய உடலில் மாத்திரம் அது தன்னுடைய கவனத்தை குவித்துக் கொண்டு மற்ற உடலில் இருந்து மற்ற உடலை வேறாக பார்க்கின்றது. எப்படி வந்து இந்த ஒரு வாழ்வை மாத்திரம்தான் அந்த காலம் குறித்து அறியாமையில் இருந்து கொண்டு இந்த ஒரு வாழ்வு, இந்த பிறவியில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு என்று நினைத்து கொண்டு நம்முடைய முந்தைய பிறவிகளினுடைய வாழ்வு குறித்து அறியாமையில் இருக்கின்றோமோ, அதே போல இந்த ஒரு உடல் தான்,
அது காலம் குறித்த அறியாமை. இது ஸ்பேஸ் குறித்த அறியாமை. இந்த ஒரு உடல் இது மாத்திரம்தான் நான், மற்றதெல்லாம் நான் அல்ல என்கின்ற அறியாமையில் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். Regards this as itself and all the rest as not self, just as it regards this one life on which it concentrates by a similar ignorance as its whole term of existence, cut off from the past and the future. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய கடந்த எண்ணற்ற பிறவிகளினுடைய தொடர்ச்சியாக இருப்பதுதான் இந்த தற்கால தற்பொழுதுள்ள பிறவி என்பது. அதிலிருந்து நம்மை துண்டித்துக் கொள்கின்றோம். அதே போல வரப்போகும் எண்ணற்ற பிறவிகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய இந்த பிறவியும், அதில் இந்த எதிர்காலத்தினுடைய வரப்போகும் பிறவிகளில் எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய பிறவிகள் என்கின்ற அந்த தொடர்ச்சியிலிருந்தும் நாம் நம்மை துண்டித்துக் கொள்கின்றோம். அவ்வாறு இருந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் இருப்பதுதான் உண்மை என்கின்ற ஒரு அறியாமையில் இருக்கின்றோம். அதே போலதான் ஸ்பேஸ் குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் இக்னோரன்ஸ் பகவான் வந்து ரொம்ப அழகாக விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். சொல்லுங்க மேடம். அப்படின்னு லைஃப்னு ஒண்ணு எடுத்துட்டானே அது வந்து அந்த அந்த சோல் டிராவல் பண்ற எல்லா பிறவியும் தான் சேர்த்தது தானே அந்த லைஃப்னா? ஆமா, நிச்சயமாக. லைஃப் அப்படிங்கறதே பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார், லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு நீரோடை. ஒரு கற்பனை பண்ணி பார்த்துங்க, ஒரு பெரிய ஒரு ஆறு போய்கொண்டே இருக்கின்றது. ரிவர் ஞாபகம் வச்சுங்க. ரிவர் வந்து நமக்கு ரிவர் தான் லைஃப். அந்த ரிவர் அப்படிங்கிற லைஃப்ல சின்ன சின்ன நீர்க்குமைகள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கின்றன. தோன்றுகின்றது மறைகின்றது. அவ்வாறு தோன்றி மறையக்கூடிய நீர்க்குமைகள் தான் நம்முடைய இந்த பிறவி என்பது. ஆனா லைஃப் இப்ப ஒரு நீர்க்குமிழி தோன்றி மறைந்த உடனே அந்த நீரினுடைய போக்கு என்பது நின்று விடுவது இல்லையா? அந்த நீரோட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அதே போலத்தான் வாழ்வு என்பது ஒரு நீரோட்டம் போல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அதுல நம்முடைய வாழ்வு என்பது ஒரு தொடர்ச்சியில ஒரு சின்ன அமைப்பு, மீண்டும் மீண்டும் அந்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இட் டசன்ட் ஸ்டாப் வித் ஒன் லைஃப். ஒருவருடைய மரணத்துடன் அவருடைய வாழ்வு முடிவது இல்லை. அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருவருடைய மரணத்துடன் வாழ்வு முடிவது இல்லை, வாழ்வு தொடர்கின்றது. அதுதான் பகவானுடைய கருத்து. த லைஃப் கண்டினியூஸ். லைஃப் வந்து தன்னை மரணத்தின் மூலம் புதுப்பித்துக் கொள்கின்றது அப்படிங்கிறார் பகவான். லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப் பை த ப்ராசஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறார். டெத் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரினியூவல் ஆஃப் லைஃப் என்றும் கூறுகின்றார் பகவான். அதனால இந்த லைஃப் டெத் வந்து ஆப்போசிட் விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் பகவானினுடைய நிறைய இடத்துல அவன் பார்த்திருக்கோம். லைஃப் டிவைன்ல மீண்டும் அந்த கருத்து வருகின்றது. பட் வி ஆர் இக்னோரண்ட். இந்த ஸ்பேஸ் குறித்த அறியாமை, டைம் குறித்த அறியாமையில் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், when somebody dies அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறது. அழகான ஒரு கிளாரிபிகேஷன் சார். பகவான் வந்து கடைசி சென்டென்ஸ்னு சொல்றது அந்த 3 லைன் எழுதினதுலயும் இதைதானே சொல்றாரு. டெத்ங்கிறது அடுத்தது, இது நெக்ஸ்ட் இதோட தொடக்கம்னு சொல்லிட்டு. ஆமா, டெத் இஸ் a passport to life அப்படிதானே சொல்றாரு. கடைசி 3 சென்டென்ஸ், கடைசி 3 லைன், அதுல ஒரு லைன் இது வரும் சார். ஆமா, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். நம்ம நிறைய கிளாஸ் இந்த மாதிரி ஒன்னஸ் பத்தி நிறைய கேட்கறோம் இல்லைங்க சார். அப்படி கேட்டும் நம்மளால ஏன் இந்த ஒன்னஸோட நம்ம இன்னும் போக முடியலங்க சார்? நம்முடைய இக்னோரன்ஸ் தான். மீண்டும் அந்த புற அமைப்புல நம்ம வாழ்கின்றோம். எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. அது வந்து காரணம் வந்து நம்மளுடைய ஈகோனா தப்பா நினைச்சுக்க கூடாது. ஈகோனா அகங்காரம்னு நினைக்க கூடாது. ஈகோனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தன்னுணர்வு, மற்ற அமைப்புகளிலிருந்து நாம் வேறுபட்டவன் என்கின்ற அந்த தன்னுணர்வு.
அதனாலதான் நம்ம அது வந்து ரொம்ப வலுவாக இருக்கின்றது. அந்த ஒவ்வொருவரும் தனித்து அமைந்துள்ள அமைப்பு என்கின்ற அந்த தன்னுணர்வு, அந்த ஈகோ என்பது ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ், அது என்பது எல்லார்கிட்டையும் வலுவாக இருக்கக்கூடிய விஷயம், ரொம்ப ஆழமாக பதிந்துள்ளது. அதை ஒட்டி அமைந்துள்ள அறியாமை என்பது அதை ஒட்டி அமைந்துள்ளதுனால ஈகோவை நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்ணாதான் அந்த அறியாமையை போக்க முடியும். ஆனா ஈகோ என்பது அது என்னன்னா வேரூன்றி போன விஷயம். அதனாலதான் நம்மளால முடியல. தட் இஸ் ஒன்லி திங். ஈகோல கம்ப்ளீட்டா ஈகோ விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அறியாமை போயிடும் நம்மளை விட்டு. பட் இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா அது மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு இந்த ஈகோ என்பது துணை செய்தது. ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து ஒரு மனிதனை தனித்துவம் படுத்துவதற்கு இந்த மனிதனுடைய ஈகோ என்பது உதவி புரிகின்றது. ஒரு காலகட்டத்திற்கு பின்னால அதனுடைய உதவி வந்து நமக்கு தேவையில்லாம போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா அந்த ஈகோவில இருந்து போயிடும், இந்த நாலேஜ் வந்துடும் அப்படிங்கிறாங்க. பட் ஈகோ தான் காரணம். ஈகோனா நம்ம தனித்து உள்ள அமைப்பு அப்படிங்கிறதுனால நம்மால வந்து அந்த அறியாமை வந்து நம்ம கெட்டியா பிடித்து கொண்டிருக்கின்றது. இது நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் பிராக்டிஸ் பண்ணலாம். அது அதாவது ஒன்னிங் என்னன்னா, இது இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் வந்து பகவான் வந்து இதே இந்த பேராகிராஃப் 13ல கீழே கொடுத்திருக்கிறார். ஏன் இதே நிலைமையில இருப்போமா, இல்ல நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? அதாவது நம்ம படிக்கிறோம், இப்ப இவ்வளவு அறியாமையில இருக்கிறோமே, அப்படின்னா அறியாமையிலேயே தான் இருப்போமா, இல்ல நம்ம வந்து இதற்கு அடுத்த லெவல்ல அட்லீஸ்ட் அறியாமையினுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளி விடுபடுவோமா என்கின்ற ஒரு கேள்விக்கான விடையை வந்து நம்ம கடைசியில பகவான் வந்து சொல்றார். அதுக்கு எப்படி நம்ம வெளியே வருவோம், எதுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேர் இஸ் ஒன் பிரின்சிபிள். அதை நம்ம பார்க்கலாம். நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றோம், எப்படி பிராக்டிஸ் பண்றது, எப்படி எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம we will see. கடைசியில பகவான் சொல்றாரு, அது காரணம் சொல்றாரு அவரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். Yet we cannot really know our own mentality without knowing the one mind, our own vitality without knowing the one life, our own body without knowing the one matter. For not only is their nature determined by the nature of that, but by that their activities are at every moment being influenced and determined. But with all this sea of being flowing in on us, we do not participate in its consciousness, but know of it only so much as can be brought into the surface of our minds and coordinated there. Thank you. Yes, ma'am. There is only one universal mind of which our mind is a part, one universal life of which our life is a part, one universal matter of which our body is a part. Therefore, without knowing the one mind, one life, and one matter, we cannot know our own mentality, our own vitality, and our own body. Because their nature is determined by the nature of that of which they are parts. Not only that their activities are at every moment being determined by that. Though all this sea of being is flowing in on us, we do not participate in its consciousness. We know of it only so much as can be brought into the surface of our mind and coordinated there. Thank you, sir. Thank you. இந்த கடல் அலைகள், இந்த அனாலஜி, இந்த ஒப்புமை பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பகவான் வெவ்வேறு இடங்களில் இந்த ஒப்புமையை கையாளுகின்றார். கடல், பெயர் உள்ள அலைகள், இந்த அனாலஜி.
கடல் எப்படி இருக்கு? கடல் கடல் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் நாம். ஒரு பெரிய கடல் சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரம் நாமும் இருக்கின்றோம். நம்முள்ளேயும் அந்த சமுத்திரம் இருக்கின்றது. நாமும் அதில் இருக்கின்றோம். நம்முள்ளேயும் அது இருக்கின்றது. we are part of it. we are not different from that ocean. மாபெரும் கடல் இருக்கின்றது. அந்த கடலினுடைய இயக்கம் எல்லாமே, நீரோட்டம் எல்லாமே வந்து நமக்குள்ளேயும் செல்கின்றது. நாமும் அதில் தான் இருக்கின்றோம். ஆனா என்ன இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், அதனுடைய அந்த இயக்கத்துல நம்ம பங்கு பெறாம இருக்கின்றோம். யோசிச்சு பார்க்கலாம். பெரிய கடல் இருக்கு, அதனுடைய இயக்கம் நம்முள்ளே தொடர்ச்சியாக நம்முள்ளே நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா அதில் நம்ம வந்து பங்கு பெறாமல் இருப்பது. we do not participate in its consciousness. அதில் அப்பப்ப வந்து சில தண்ணீர் துளிகள் நம் மீது வந்து தெரிக்கின்றது. அவ்வளவுதான். நமக்கு அது அந்த அளவுக்கு தான் நமக்கு அவேர்னஸ் இருக்கு. இப்ப கடல் என்பது என்ன அப்படின்னா, the entire consciousness, அந்த என்டையர் கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடல் போல இருக்கு. அந்த கடல் அந்த கடலால் தான் நாமே உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனா அந்த கடல்ல வரக்கூடிய ஒரு சில துளிகளை மாத்திரம்தான் நாம் நம்முடைய மேற்புற மனங்களின் மூலமாக உணர்கின்றோம். அதே போலத்தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த என்டையர் உலகம், ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே அமைப்பு. ஒரு பிரபஞ்ச மனம், ஒரு பிரபஞ்ச வாழ்வு, ஒரு பிரபஞ்ச சடரீதியான அமைப்பு. யூனிவர்சல் மேட்டர், யூனிவர்சல் மைண்ட், யூனிவர்சல் லைஃப். இதுதான் வந்து உண்மை. இதுதான் கடல். இந்த கடல்ல வந்து நம்ம வந்து ஒரு பங்கு, அவ்வளவுதான். அதுல ஒரு சின்ன ஒரு மைனிஸ்கூல் அமைப்பு. அதிலிருந்து வேறுபட்டதே கிடையாது. ஆனா நம்ம அறியாமையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதிலிருந்து வேறுபட்ட அமைப்பாக இருக்கின்றோம். எந்த அளவிற்கு அதை நம்முடைய மேற்புற மனம் உணர்கின்றதோ அந்த அளவிற்கு தான் நாம் உணர்கின்றோம். உண்மையிலேயே ஒருவருடைய மனம் என்ன, ஒருவருடைய வாழ்வு என்ன, ஒருவருடைய உடல் என்ன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஒட்டுமொத்த அமைப்பை நம்மால புரிந்து கொள்ளாமல் நம்முடைய உடல் வாழ்வு மனம் என்பதை புரிந்து கொள்ள முடியாது என்று பகவான் இங்கு கோருகின்றார். என்ன காரணம் என்றால், நம்முடைய மனம் வாழ்வு உடல் எல்லாமே எதனால் தீர்மானிக்கப்படுகின்றது என்றால், அந்த பிரபஞ்ச மனதினாலும் பிரபஞ்ச வாழ்வினாலும் பிரபஞ்ச அந்த சட அமைப்பினாலும் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. நம்முடைய மனம் எவ்வாறு செயல்பட வேண்டும், வாழ்வு எவ்வாறு செயல்பட வேண்டும், உடல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை எது தீர்மானிக்கின்றது? அதனுடன் சம்பந்தப்பட்ட பிரபஞ்ச அமைப்புகள். ஆனால் நாம் இது குறித்த முற்றிலும் அறியாமையில் இருக்கின்றோம். ஏன்னா பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் தொடர்ந்து அந்த பரிவர்த்தனை நடந்து கொண்டே இருக்கின்றது. பட் we are quite unaware of it. அதற்காகத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு கடல் போன்ற ஒரு அமைப்புல இருக்கும். அந்த கடல் போன்ற அமைப்பினுடைய இயக்கங்களாம் நம்முள்ளே நடைபெறுகின்றது. ஆனால் நம்ம அது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். அதனால்தான் நம்ம வந்து பிரபஞ்சம் வேறு, நாம் வேறு என்று நினைக்கின்றோம். we are part of that universe அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள மறுக்கின்றோம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப் இது. இந்த உலகம் என்பதை எடுத்துக்கொண்டோம் என்றால் என்ன? அந்த உலகம் என்பது மனிதர்களை மாத்திரம் கொண்டதல்ல. தாவர இனங்கள் இருக்கின்றன, எல்லா விதமான அமைப்புகளும் இருக்கின்றன. எல்லாமே வந்து ஒட்டுமொத்த அமைப்பினுடைய வெளிப்பாடுதான்.
இந்த வெளிப்பாடுகள் தான் அலைகளாக காணப்படும். ஒரு சமுத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அலைகள் என்பது மேற்புறத்தில் காணப்படுவது போல இந்த வெளிப்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் போலதான் காணப்படுகின்றன. அலைகள் வேறு சமுத்திரம் வேறு என்று நம்மால் பிரிக்க முடியாது. அதுபோலத்தான் நாம் வேறு, அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச அமைப்பு வேறு என்பதை பிரிக்கவே முடியாது. ஆனால் பிரிந்திருப்பதாக நாம் எண்ணுவது நம்முடைய அறியாமை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எனக்கென்றே தோன்றக்கூடிய எண்ணங்கள் என்று நான் கருதுகின்றேன். எனக்கென்றே உருவாகக்கூடிய உணர்ச்சிகள், மை இமோஷன்ஸ், என்னுடைய ஆசைகள் என்று கருதுகின்றேன். என்னுடைய கோபம் என்று எல்லாமே என்னோடதுன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் நாட் ட்ரூ. இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய அந்த பிரபஞ்ச அமைப்பு, காஸ்மிக் செல்ஃப், அது குறித்த அறியாமையில் இருக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். we are quite unaware of our cosmic self அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா we are identified with our individual ego. ஒரு கடல்ல, ஒரு ஒட்டுமொத்த கடல்ல இருந்துகிட்டு கடலினுடைய மையப்பகுதியில் இருந்து கொண்டு கடலினுடைய ஒரு அங்கமாகவே இருந்து கொண்டு கடல் வேறு நான் வேறு என்று நினைப்பது தவறு. அது ஒரு அறியாமை. அதே போலத்தான் இங்கேயும் நாம் இருக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். The world lives in us, thinks in us, forms itself in us. But we imagine that it is we who live, think, become separately by ourselves and for ourselves. As we are ignorant of our timeless, of our superconscient, of our subliminal and subconscious selves, so are we ignorant of our universal self. This alone saves us, that ours is an ignorance which is full of impulse and strives irresistibly, eternally, by the very law of its being, towards the realization of self-possession and self-knowledge. A many-sided ignorance, striving to become an all-embracing knowledge, is the definition of the consciousness of man, the mental being, or looking at it from another side, we may say equally that it is a limited separative awareness of things, striving to become an integral consciousness and an integral knowledge. Thank you. Thank you. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். It is the world that lives in us, thinks in us, forms itself in us. We imagine that we live, we think, we become separately by ourselves. As we are ignorant of our superconscious, of our subliminal and subconscious selves, so are we ignorant of our universal self. And yet there is a saving grace. The very law of our being is that we are one with the universal self, though we are ignorant of it. By this very law, our ignorance, which is full of the impulse, strives irresistibly, eternally, towards the realization of self-possession and self-knowledge. A many-sided ignorance, striving to become an all-embracing knowledge, is the definition of the consciousness of man. Looking at it from another side, we may say that it is a limited separative awareness of things, striving to become an integral consciousness and an integral knowledge. அது ரீட் பண்ணுமா சார்? பண்டிட் சாரோட. படிச்சிருக்கேன். Fortunately, there is a saving feature. There is the impulse for more and more self-possession, more and more self-knowledge. We cannot remain satisfied for long with what we know or think we know, with what we have or we feel we have. We always want to have more, to possess more, understand more. This impulse, this aspiration pushes us forward and drives us beyond the boundaries of knowledge. Sri Pandit talks on
The Life Divine, Volume 2. Thank you, தேங்க்யூ sir. தேங்க்யூ. இப்போ உலகம் வேறு நாம் வேறு அப்படிங்கிறது உண்மை அல்ல. அது நம்முடைய அறியாமையில் நாம் நினைக்கின்றோம். இந்த உலகம் வேறு நாம் வேறு என்று நினைப்பது தவறு. இந்த உலகம் நம்முள் இருக்கின்றது, நம்முள் வாழ்கின்றது. The world lives in us. நம்முள் நம்மின் மூலமாக எது சிந்திக்கின்றது என்றால் இந்த உலகம்தான் சிந்திக்கின்றது. நம்மை எது உருவாக்குகின்றது என்றால் இந்த உலகம்தான் உருவாக்குகின்றது. இது எப்படின்னா, எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எல்லாமே ஒரு அமைப்பு அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் ஒரு தனி மனிதனை பாதிக்கின்றன, உருவாக்குகின்றன, செயல்பட வைக்கின்றன. தனி மனிதன் தனியே செயல்படுவது போல் ஒரு தோற்றம் புறத்தில் காணப்பட்டாலும், எது அவனின் மூலமாக செயல்படுகின்றது என்றால் இந்த உலகம்தான் செயல்படுகின்றது. அதுதான் உண்மை. இது குறித்த அறியாமையில் ஒரு மனிதன் இருக்கின்றான். இந்த ஒரு மனிதனுடைய அறியாமை என்பது வெவ்வேறு நிலைகளில் காணப்படுவதை பார்த்தோம். வெவ்வேறு அறியாமைகள் ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பதை நம்ம பார்த்தோம். நம்முடைய கடந்த காலம், எதிர்காலம் குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். நம்முடைய இருப்பிற்கு காரணமான அந்த அனைத்திற்கும் மூலமான அந்த அமைப்பு, த சூப்பர் கான்ஷியன்ட், அது குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். நம்முடைய உள் ஜீவன், நம்முடைய ரியல் செல்ஃப், அது குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். அதற்கு கீழ் உள்ள அமைப்பான அந்த சப்கான்ஷியன்ட், அது குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். அதே போல நம்முடைய காஸ்மிக் செல்ஃப், அது குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். எவ்வாறு இந்த அமைப்புகள் குறித்த அறியாமையில் இருக்கின்றோமோ அதே போல நாம் இந்த பிரபஞ்ச அமைப்பு, அது குறித்த அறியாமையிலும் நாம் இருக்கின்றோம். We are part of the universe அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒருவருக்கு இருப்பதில்லை. ட்ரூத் என்ன அப்படின்னா, we are part of the universe. இப்போ ஒரு தனி மனிதன் தனித்து செயல்பட முடியாது. தனி மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த பிரபஞ்ச செயல்பாட்டின் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன நம்ம புரிந்து கொள்கின்றோம் என்றால், ஒரு தனி மனிதன் என்பவன் அவ்வாறு அந்த அறியாமையில் இருந்தாலும் கூட, அந்த தனி மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், அது அறியாமையில் இருப்பது அல்ல. எத்தகைய அறியாமை என்பது எத்தகைய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது என்றால், ஒரு மனிதனுள் இருக்கக்கூடிய அறியாமை என்பது எத்தகைய தன்மையை உடையதாக இருக்கின்றது என்றால், அந்த அறியாமை என்பது எப்பொழுதுமே அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுவது இல்லை அப்படிங்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப அறியாமையில் இருக்கின்றோம் அப்படின்னா எப்பொழுதுமே அதே நிலையில இருப்பது இல்லை. ஒருவர் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரையும் அந்த குறுகிய காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் எப்பொழுதுமே தொடர்ச்சியான ஒரு அறியாமையில் இருப்பது இல்லை. அறியாமை என்பது சற்று குறைந்த அளவில் தான் அவர் அந்த அறியாமையில் இருந்து மெல்ல 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 அறியாமை குறைவதை ஒருவருடைய வாழ்நாளுக்குள்ளேயே பார்க்கின்றோம். அதற்கு என்ன காரணம் என்றால்,
நாம் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அமைப்பு என்பதுதான் அடிப்படை ட்ரூத், அடிப்படை விதி என்னவென்றால் we are part of that universal being. இந்த உண்மை இந்த விதி ஒரு வலிமையாக செயல்படக்கூடிய ஒரு அடிப்படை விதியாக ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே செயல்படுகின்றது. அந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்பது ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் வலிமையாக செயல்படுகின்றது. அதனால ஒருவருடைய அறியாமை என்பது எத்தகைய தன்மை கொண்டதாக இருக்கின்றது என்றால், அந்த அறியாமை என்பது மீண்டும் மீண்டும் முயன்று தொடர்ச்சியாக தன்னுடைய உண்மையான நிலைமை என்ன, என்றால் தன்னுடைய பிரபஞ்ச அமைப்பினுடைய ஒரு அங்கம்தான் தான் என்பது உண்மையான நிலைமை. அதை அறிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக அது முயன்று கொண்டே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். As we are ignorant of our timeless, of our superconscient, of our subliminal and subconscious selves, so are we ignorant of our universal self அப்படிங்கிறார். இந்த ignorance இந்த யூனிவர்சல் செல்ஃபினுடைய அங்கம்தான் நாம் அப்படிங்கிறது ஒருபுறம் அறியாமையில் இருந்தாலும், அதே உண்மை நம்ம என்ன செய்கின்றது என்றால், நம்மை இந்த அறியாமையில் இருக்க விடாமல் நம்மை மேலும் மேலும் அதிலிருந்து விடுபட நம்மை தள்ளி கொண்டே இருக்கின்றது. எப்படி ஒரு கடல்ல இருந்து கொண்டு எவ்வளவு நாளைக்கு அந்த கடல்ல நம்ம மூழ்காம இருக்க முடியும்? கடல்ல என்னதான் நம்ம இருந்து கொண்டு இருந்தாலும் கடலினுடைய ஒரு அங்கமாகத்தான் ஒரு நாள் ஒருவர் அந்த கடல்லையே இருக்கிறோம். கடல்லையே இருந்து கொண்டு அதிலிருந்து தனித்தன்மையுடன் இருக்க முடியாது. we will become part of that ocean. ஒரு மிகப்பெரிய ஓஷன்ல இருந்து கொண்டு கொஞ்ச நாளைக்கு வேணா நம்ம அதிலிருந்து விலகி இருக்கலாமே ஒழிய, அதுக்கு கொஞ்சம் பிறகு என்ன ஆகும்? அந்த கடலினுடைய ஒட்டுமொத்த அமைப்பு நம்மை அதனுடன் சேர்த்து விடும். அதே போலதான் இங்க அந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு பிரபஞ்சத்தினுடைய ஒன்றுபட்ட அமைப்பு தான் நாம் என்கின்ற அந்த விதி என்ன செய்யும்? நம்மை அறியாமையிலிருந்து மெல்ல மெல்ல பிடித்து தள்ளி நம்மை அதிலிருந்து விடுபட நம்மை உந்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். This alone saves us அப்படிங்கிறார். அது இந்த உண்மை நம்மை காப்பாற்றுகின்றது. எப்பொழுதுமே அறியாமையில் இருக்க விடாமல் நம்மை எது காப்பாற்றுகின்றது என்றால் இந்த உண்மை, அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம்தான் நாம் என்கின்ற உண்மை தான் நம்மை காப்பாற்றுகின்றது அப்படிங்கிறார். அது குறித்து அறியாமையில் நாம் இருந்தாலும் இந்த ஒரு உண்மை என்ன, பை த வெரி லா ஆஃப் இட்ஸ் பீயிங் அப்படிங்கிறார். அதுதான் என்ன செய்கின்றது? ஒரு மனிதனை நீ இப்ப இருக்கிற ஸ்டேஜ் தப்பு, திஸ் இஸ் ராங், இதுல இருக்கக்கூடாது, இல்லைன்னு நீ புஷ் பண்ணி மேல போ, யூ ஃபைண்ட் அவுட் யுவர் ரியல் செல்ஃப், கெட் த ரியல், உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும். நீ யார் என்பதை முதலில் நீ அந்த உண்மையை நீ அடைய வேண்டும். செல்ஃப் பொசெஷன், செல்ஃப் நாலேஜ். எது இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷனுக்கு காரணமாக இருக்கின்றது என்றால் இதுதான். ஹியூமன் ஆஸ்பிரேஷன் நம்ம முதல் சாப்டர்லயே பார்த்தோம். எல்லா மனிதர்களுக்கும் காலம் தொற்று இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் என்பது ஒரு அணையாத ஒரு தொடர்ந்து எரியும் ஒரு கொழுந்தாக ஒவ்வொருவருக்குள்ளும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதுதான் இது நம்ம சும்மா இருக்கவே விடாது. நம்ம அறியாமலே இருக்கிறேன், இதுலயே கம்ஃபர்டபுளா இருக்கிறேன்னா அது மாதிரி இருக்க விடாது அப்படிங்கிறாரு. அந்த விதி என்ன செய்யும் உங்களை? இட் இஸ் ignorance. எப்படி வெறும் அறியாமை என்பது ஒரு மந்தமான நிலையில் இருக்கக்கூடிய அறியாமை இல்லை. அது எல்லாருக்குமே இது ஒர்க் பண்ணுவது. எல்லாருக்குமே இந்த அறியாமை என்பது ஒரு நிரந்தர அறியாமையாக இருக்காது. The ignorant which is an ignorant which is full of the impulse அப்படிங்கிறார். இம்பல்ஸ்னா அந்த அறியாமை என்ன செய்கின்றது? ஒரு உத்வேகத்துடன் பின்னாடி ஒரு உந்து சக்தியுடன் செயல்படுகின்றது. and strives irresistibly. அதை தடையின்றி எந்த விதமான தடைக்கும் கட்டுப்படாமல் அது தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கின்றது. strives irresistibly, eternally, தொடர்ச்சியாக பிறவிதோறும் இது நம்ம இந்த அறியாமையிலிருந்து பிடித்து தள்ளி கொண்டே இருக்கின்றது. பை த வெரி லா ஆஃப் இட்ஸ் பீயிங்,
அதோடைய வெரி லா என்ன? பிரபஞ்சம் சக்தியும் நானும் ஒன்று, அதுதான் வெரி லா. அதுவே நம்மளை சும்மா இருக்க விடாது. ஏன்னா அது வந்து ஒரு வலிமையான உண்மை. பை த வெரி லா ஆஃப் இட்ஸ் பீயிங், எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது? டுவர்ட்ஸ் ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப் பொசெஷன் அண்ட் செல்ஃப் நாலேஜ். நம்ம எல்லோரையுமே ஏன் நம்ம லைஃப் டிவைன் படிக்கிறோம், ஏதோ உயர்வான விஷயங்களை அடைய எது தூண்டுகின்றது என்றால் இந்த சக்தி தான். அறியாமையில் இருந்தாலும் கூட நம்ம அந்த அறியாமையை வந்து ஒரு சும்மா இருக்கக்கூடிய அறியாமையாக இல்லை. அந்த அறியாமை என்பது அந்த ஞானத்தை நோக்கி செல்லும் ஒரு அறியாமையாகத்தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்றது என்று பகவான் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாகத்தான் இங்க கூறுகின்றார். அப்படிலாம் சொல்லிட்டு பகவான் என்ன கூறுகின்றார்? 2 விதமா ஒரு மனிதனுடைய அறியாமையை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறார். 2 விதமா பார்க்கலாம். ஒரு அறியாமை என்ன? நம்மளுடைய அமைப்பு குறித்த அறியாமை, சூப்பர் கான்ஷியன்ட் குறித்த அறியாமையில் இருக்கிறோம். சப்லிமினல் குறித்த அறியாமை, சப்கான்ஷியன்ட் குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். So, a many-sided ignorance striving to become an all-embracing knowledge. So, இந்த அறியாமையிலிருந்து விலகி எல்லா தளங்களிலும் நாம் ஞானத்தை அடைய வேணும் அப்படிங்கிற முயற்சி செய்யும் ஒரு நிலையில்தான் மனிதன் இருக்கின்றான் அப்படிங்கிறார். A many-sided ignorance striving to become an all-embracing knowledge is the definition of the consciousness of man, the mental being. மனிதனுடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை எத்தகைய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது என்றால், ஒரு பன்முக அறியாமை என்கின்ற நிலையில் இருந்து அவனை அனைத்தையும் தழுவிய ஞானத்திற்கு இட்டு செல்லும் ஒரு அமைப்பாகத்தான் ஒரு மனிதனுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலை அமைந்துள்ளது அப்படிங்கிறார். ஸோ பகவான் வந்து நம்ம கிளாரிஃபை பண்றார். மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனை அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு இட்டு செல்லும் ஒரு அமைப்பாகத்தான் செயல்படுகின்றது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயத்தை கூறுகின்றார். அதே போல லுக்கிங் அட் ஃப்ரம் another side, we may say equally that it is a limited separative awareness of things. இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்? காலத்திலிருந்து மாறுபட்டு இந்த பிறவிதான் இது குறித்த அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கு. இடம் குறித்த அவேர்னஸ் நமக்கு இருப்பதில்லை. இதுதான் செப்பரேட்டிவ் அவேர்னஸ். இந்த செப்பரேட்டிவ் அவேர்னஸ் நம்ம என்ன செய்கின்றது? இதிலிருந்தும் நாம் உயர்வான நிலைக்கு செல்கின்றோம். Looking at from another side, we may say equally that it is a limited separative awareness of things, striving to become an integral consciousness. அதுவும் சும்மா இல்லை, அந்த ஒருங்கிணைந்த உணர்வு நிலையையும் ஒருங்கிணைந்த ஞானத்தையும் அடையும் முயற்சியில் தான் அதுவும் இறங்கி உள்ளது அப்படிங்கிறார். Looking at from another side, we may say equally that it is a limited separative awareness of things, striving to become an integral consciousness and integral knowledge. அதனால இக்னோரன்ஸ் என்பது பகவான் வந்து ரொம்ப டிஃபைன் பண்றார். இக்னோரன்ஸ் என்பது மனிதனுக்கு விதிக்கப்பட்ட மாறா விதி அல்ல அப்படிங்கிறார். மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு மாறா நியதி அல்ல. அதிலிருந்து மாறும் விதமாகத்தான் மனிதனுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலை செயல்படுகின்றது என்கின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் பகவான் முடிக்கின்றார். நம்மளுடைய அறியாமையை பற்றியெல்லாம் இவ்வளவு சொல்லும் பொழுது என்ன உண்மையை நாம் அறிகின்றோம் என்றால், நாம் என்னதான் வந்து சயின்டிஃபிக்கா முன்னேறி இருக்கின்றோம், டெக்னாலஜிக்கலா பார்த்தா முன்னேறி இருக்கின்றோம், பிலாசபி, போயட்ரி இதெல்லாம் முன்னேறி இருக்கின்றோம். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உண்மையான ஞானம் என்னன்னா இதுதான் உண்மை. பகவான் சொல்லக்கூடியதுதான் ஞானம். அத்துடன் கம்பேர் பண்ணும் பொழுது நாம் அறிந்துள்ளது ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் நாம் உணர்கின்றோம் இல்லையா? ஒன்றுமே இல்லை என்பது தான் நாம் உணர்கின்றோம். இதை படிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன தோன்ற வேண்டும்? 2 விதமான உணர்வுகள் தோன்றலாம். ஒன்று, நம்ம இவ்வளவு விஷயம் இருக்கு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நம்ம எந்த காலத்துக்கு இங்கெல்லாம் போய் இந்த நிலையை அடைவது என்கின்ற ஒரு டெஸ்பாண்டன்சி, ஒரு இயலாமையை உணரலாம். அதற்கு பதிலாக எவ்வாறு ஒருவர் உணர வேண்டும் என்றால்,
நமக்கு தெரிந்தது தெரியாது, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது. நமக்கு அறிந்தது ரொம்ப குறைந்த அளவு என்கின்ற ஒரு ஹியூமிலிட்டி. அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் இது பகவான் நம்முடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது we become more and more humble. லைஃப் டிவைன் படிக்கும் பொழுது என்ன உணர்கின்றோம்? இவ்வளோ விஷயம் இருக்கு, நமக்கு தெரிந்தது ரொம்ப கம்மியாக குறைந்த அளவே இருக்கின்றது என்கின்ற ஒரு ஹியூமிலிட்டி. இது இந்த உணர்வு தான் நமக்கு எல்லோருக்குமே வருகின்றது. ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் என்பது ரியல் நாலேஜ் இல்லை என்பதைத்தான் நாம் மேலும் மேலும் உணர்கின்றோம். லைஃப் டிவைன் படிக்கிறோம், சாவித்திரி படிக்கின்றோம், சிந்தசிஸ் ஆஃப் யோகா படிக்கின்றோம். இது எல்லாமே தெரிந்து இது குறித்த ஞானம் எனக்கு முழுமையாக இருக்கின்றது என்றெல்லாம் கூறினாலும் கூட நமக்கு அறிந்தது மிக குறைந்த அளவுதான் என்பதுதான் இதை படிக்கும் பொழுது நமக்கு எல்லாம் பகவான் இதன் மூலமாக உணர்த்துகின்றார். அதனால we become more and more humble இல்லையா? பெரிய ஹிமாலயன் நாலேஜ் தான் பகவானுக்கு நமக்கு அளிக்கக்கூடிய அந்த ஞானம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நாலேஜ் என்பது ஒரு சின்ன கூழாங்கல் கூட இல்லை, அதோட கம்மியா தான் நமக்கு இருக்குது. இந்த உணர்வு தான் நமக்கு பகவானினுடைய இந்த எழுத்துக்களை படிக்கும் பொழுது மேலும் மேலும் நமக்கு தோன்றுகின்றது. இட் மேக்ஸ் அஸ் மோர் அண்ட் மோர் ஹம்பிள். அதே சமயம் பகவான் நமக்கு நம்பிக்கையும் அளிக்கின்றார். ஸோ இத்துடன் நமக்கு இந்த சாப்டர் முடிவடைகின்றது. இந்த பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று கூறக்கூடிய அந்த 13வது சாப்டர் முடிகின்றது. 11வது சாப்டர், 12வது சாப்டர் இந்த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையினுடைய மூலம் என்பதற்கான ஒரு முக்கியமான சாப்டர். அடுத்த சாப்டர் அடுத்தது அடுத்த செஷன்ல நம்ம இதனுடைய சினாப்சிஸ் பார்த்துவிட்டு இந்த அடுத்த 12வது சாப்டருக்கு மேலே செல்லலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார். தேங்க்யூ சார். இப்போ இண்டிவிஜுவல் தாட் ஃபார்மேஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அப்படின்னு கிடையாது, எல்லாமே யூனிவர்சல் தான். யூனிவர்சல் தாட்ஸ், யூனிவர்சல் ஃபீலிங்ஸ் தான். அப்போ நம்ம மதர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டு ஸ்டாண்ட் பேக் அண்ட் அப்சர்வ், வாட்ச், கண்ட்ரோல் அண்ட் மாஸ்டர் ஓன் தாட்ஸ். அதே மாதிரி ஃபீலிங்ஸ் கூட அப்படின்னா அது எங்கே எப்படி அது இங்கே ஆப்ரேட் ஆகுது சார்? இதோட எப்படி அது ஒத்து போகிறது? அப்போ நம்ம கண்டினியூஸாக ஒரு ஷிஃப்டிங், அதாவது எஸ்ஐஎஃப்டி, அந்த ஷிஃப்டிங் பண்ணிகிட்டே இருக்கணுமா? அப்போது வர தாட்ஸு, வர ஃபீலிங்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் வந்தப்பறம் தான் அதை செய்ய முடியும் இல்லையா? அது கேன் வி டூ தட் இன் ஆர்டினரி லைஃப், கேரிங் அவர் டெய்லி கோர்ஸ்? எப்படி சார்? சார் ஐ மேக்கிங் மை செல்ஃப் கிளியர் சார்? இல்ல சார், இப்போ அந்த கேள்வி நீங்க முதலே அந்த கேள்வி நம்ம இது படிக்கும்பொழுது நம்ம மனதில் அந்த கேள்வி வருகின்றது. எல்லாமே நம்மளுடைய செயல்பாடு எல்லாம் உலகத்தினுடைய செயல்பாடினுடைய பிரதிபலிப்பு தான் என்றால் தனி மனிதனுடைய செயல்பாட்டினுடைய நோக்கம் என்ன? தனி மனிதனுடைய அந்த முயற்சிக்கு அங்கெல்லாம் வேலை இருக்குதா இல்லையா? அப்படின்னா வெதர் இண்டிவிஜுவல் ஹேஸ் காட் அ ரோல் டு பிளே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகின்றது இல்லையா? வெதர் இண்டிவிஜுவல் ஹேஸ் காட் அ ரோல் டு பிளே, வெதர் he will be a mere puppet in the universal play. பிரபஞ்ச சக்தியினுடைய இயக்கத்துல அவன் வெறும் ஒரு கைப்பாவை தானா, இல்ல வெதர் he has got a role to play அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகின்றது இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வி அதுதானே. இப்போ எல்லாமே பிரபஞ்ச சக்தி அப்படின்னா வேர் இஸ் த ரோல் ஆஃப் தி இண்டிவிஜுவல்? அந்த கேள்வி எழுகின்றது. இந்த கேள்விக்கான பதில் நம்ம பகவான் ஏற்கனவே விளக்கியுள்ளார், ஸ்ரீ அன்னையும் கூறியுள்ளார்கள். த மேன் இன் த யூனிவர்ஸ், அப்புறம் த டெஸ்டினி ஆஃப் த இண்டிவிஜுவல். இந்த 2 சாப்டர்ல பகவான் இண்டிவிஜுவலினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பகவான் குறிப்பிட்டுள்ளார், மதரும் குறிப்பிட்டுள்ளார்கள். இதுல ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கொண்டால் இண்டிவிஜுவல் இந்த மேற்புற உணர்வு நிலையில் இருந்து செயல்படுகின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவன் ஒரு அறியாமையில் தான் செயல்படுகின்றான். மேற்புற உணர்வு நிலையில இருந்து மேற்புற மனம், மேற்புற வைட்டல், மேற்புற உடல் ரீதியான செயல்பாடுகள் பார்த்தோம். மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அந்த நிலையில் தான் செயல்படுகின்றோம். அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா we are being controlled by the universal forces.
அது எப்போ அப்படின்னா வென் வி ஆர் எல்லாமே மேற்புற உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது நாம் செயல்படுகின்ற மாதிரி நினைத்து கொண்டாலும் கூட we are being controlled by the universal forces. இந்த நிலையிலிருந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா சற்று உள்ளே சென்றால், அதாவது நம்ம வந்து நம்முடைய உள்ஜீவனுக்கு உள்ளே சென்று செயல்படும் பொழுது பகவான் என்ன கோருகின்றார், இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய செயல்பாடுகளை நம்மால புரிந்து கொள்ள முடியும். எந்த சக்தி நம்முள்ளே இருந்தே எழுகின்றது, எந்த சக்தி வெளியில் இருந்து வந்து நம்மின் மூலமாக செயல்படுகின்றது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிரும். ஆஸ் ஆஃப் நவ் இந்த நாலேஜ் கிடையாது நமக்கு. அதனால நம்ம வந்து ஈவன் தோ வி ஆர் பீயிங் acted like a puppet by the universal forces, we are not aware of it. We are to some extent நம்ம வந்து நம்மளுடைய முயற்சி என்று நினைக்கின்றோம். முயற்சியினால சில விஷயங்களை செய்கின்றோம், எல்லாமே பண்றோம், நோ டவுட். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பு உடையதாக இருக்க முடியாது. என்ன காரணம் என்றால் நம்ம எல்லாமே மேற்புறத்திலிருந்து செயல்படுகின்றோம். ஆனால் ஒருவர் வந்து அந்த சப்லிமினல் பீயிங் அதற்கு தனக்கு உள்ளே சென்று செயல்படும் பொழுது என்ன அவருக்கு ஒரு விசேஷமான சிறப்பு கிட்டுகின்றது என்றால், அவருக்கு வந்து அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியினுடைய பரிமாற்றம் எத்தகையது என்பதை அவரால் வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும். தனக்குள்ளே இருந்து எழுகின்ற சக்தியினுடைய தன்மை என்ன என்பதையும் உணர முடியும். அவ்வாறு செய்யும் பொழுது அவரால் வந்து எந்த சக்தி தன்னுள் செயல்பட்டு இயக்க வேண்டும் என்பதை அவரால் வந்து முடிவு செய்ய முடியும். எது உண்மையிலேயே நம்மளுடைய உயர்வான பாதைக்கு அழைத்து செல்லும், எது வந்து நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும், என்னுடைய முன்னேற்றத்துக்கு, ரியல் ப்ராக்ரஸுக்கு எது முன்னேற்றமா இருக்கும் அப்படிங்கறத அடையாளம் கண்டு அவர் சரியாக செயல்பட முடியும். அது எப்போ அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து புறத்தில் வாழாமல் அந்த ரியல் பீயிங், ஏன்னா ரியல் ட்ரூ பீயிங் அவருக்கு உள்ள இருக்கிறது தானே, இன்னர் பீயிங் தானே, உள்ஜீவன் தானே, அதிலிருந்து செயல்படும் பொழுது அவரால் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். அப்போ வந்து he has got a role to play. He is not merely even though அவர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸா இருந்து செயல்பட்டாலும் he can act. அது சரியான முறையில செயல்பட முடியும். அதுக்காக இண்டிவிஜுவலுக்கு ரோல் இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. அதைத்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட மனிதன் வந்து அவனுடைய ஆஸ்பிரேஷன், அந்த உயர்வான விஷயங்களை நோக்கி முன்னேறுதல் என்கின்ற ரீதியில செயல்பட்டு முன்னேற முடியும். பிரபஞ்ச சக்திகள்லாம் என்னதான் வந்து அவனுக்கு பாதகமாக செயல்பட்டாலும் அவனுடைய தனிப்பட்ட ஆர்வத்தினால அவன் செயல்பட முடியும். எப்பொழுது என்றால் அவன் அந்த உள்நிலையிலிருந்து செயல்படும் பொழுது அவனால வந்து செயல்பட முடியும். அதே போல சைக்கிக் பீயிங்ல இருந்து செயல்படும் பொழுது இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈவன் தோ we are part of the universe, it doesn't mean that we can be a mere puppet in the hands of the universe. The universal என்ன பகவான் இங்க கூறுகின்றார் என்றால், இந்த பிரபஞ்ச சக்திகள்லாம் செயல்பட்டு நம்மை செயல்படுத்துகின்றன என்கின்ற புரிதல் ஒருவருக்கு இருப்பதில்லை அப்படின்னு அதுதான் சொல்றாரு. அதுக்காக தனிமனிதனுக்கு வந்து he has got a role to play, he doesn't have a role to play அப்படிங்கறத சொல்லல. தனிமனிதன் என்பவன் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளான் என்றால் அவன் ஆர்வம் அடைந்து உயர்நிலையை எட்ட வேண்டும் என்கின்ற நிலையை ஒரு தனிமனிதனாலதான் முடியும். அதனால இந்த இண்டிவிஜுவல் has got a role to play in the universe. இதை வந்து பகவான் தெளிவுபடுத்தி உள்ளார். So all these pushes to that our target should be awareness of self, true self. Yes, sir. ட்ரூ செல்ஃப் நம்ம உள்ள செல்ல then we will be acting ட்ரூ பீயிங் மூலமா நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அறியாமையில செயல்படாம ஆக்டிங் வித் சைக்கிக் பீயிங்கோட செயல்படும் பொழுது இன்னும் நம்ம கம்ப்ளீட் நாலேஜோட செயல்பட முடியும். அட்லீஸ்ட் சப்லிமினல் பீயிங்ல இருந்து செயல்படும் பொழுது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து ஒருவர் விலகி அந்த அறியாமையிலிருந்து விலகி செயல்பட முடியும் அப்படிங்கிறார். Okay, sir. Thank you very much. Individual has got a role to play. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சாப்டர் படிக்கும் பொழுது இது என்ன, தனிமனிதன் மூலமாக தனிமனிதனுடைய செயல்கள் எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகளை ஈடுபடுகிறது அப்படின்னா தனிமனிதனுக்கு ரோலே இல்லையா அப்படின்னா அப்படின்னு இல்லையா ஆயிட முடியாது இல்ல.
அப்புறம் எதுக்கு தனி மனிதன் என்கின்றவன் இருக்கின்றான், எதற்காக அவன் ஆர்வம் வர வேண்டும், எதற்காக ஹியூமன் ஆஸ்பிரேஷன் என்பது இருக்கின்றது. தனி மனிதன் என்பவனுக்கு he has got a role to play provided if he acts from his innermost self. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ கிளியரா இருக்கு சார். எஸ் மேடம். சார் சாவித்திரியில நிறைய இடத்துல சொல்றாங்க, இந்த வேர்ல்டு ஸ்டார்ல இதே இதை எக்ஸாக்டா ஒரு 4 வரி சொல்லுங்க, படிங்க மேடம், படிங்க. A summary of the stages of the spirit, its copy of the cosmic hierarchies, refashioned in our secret air of self, a subtle pattern of the universe. It is within, below, without, above. அப்படின்னு சொல்லிட்டு போறார் சார். மேலும் acting upon this visible nature scheme, it wakens our earth matter's heavy dose to think and feel and to react to joy. It models in us our diviner parts, lifts mortal mind into a greater air, makes yearn this life of flesh to intangible aims, links the body's death with immortality's call. Out of the swoon of the inconscience, it labors towards a superconscient life. அப்படின்னு சொல்றாரு சார். எக்ஸாக்டா இந்த இது. எஸ் எஸ். தேங்க்யூ சார். அதே போல ஒன் சோல்ஸ் ஆம்பிஷன் கேன் லிஃப்ட் அப் த ரேஸ் என்று பகவான் கூறுகின்றார். சாவித்திரியிலே வரக்கூடிய வரிகள் எல்லாமே ஒன் சோல்ஸ் ஆம்பிஷன் கேன் லிஃப்ட் அப் த ரேஸ் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றார். தனி மனிதனுடைய எழுச்சியை பற்றியும் பகவான் கூறுகின்றார். ஒன் சோல்ஸ் ஆம்பிஷன் கேன் லிஃப்ட் அப் த ரேஸ் நிறைய சொல்றார். யூ கேன். ஆனால் தனி மனிதனுக்கு இங்க ரோல் இல்லைங்கிறது அவசியம், அப்படி நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இங்க பகவான் சொல்லக்கூடிய கருத்து அந்த மனிதன் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு இரண்டர கலந்த அங்கம், பிரபஞ்சம் அவன் மூலமாக செயல்படுகின்றது என்கின்ற அறியாமையில் இருக்கின்றான், அதுதான் சொல்றாரு. பட் இண்டிவிஜுவலா he has got a role to play. அதை நம்ம பகவான் டினை பண்ணல, அதை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் மேடம். எஸ் சார், இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகாலிங்க சார் இன்னைக்கு காலையில் கூட படிச்சேங்க சார். அவங்க கண்டப்பன் சார் விளக்கு சொன்னாங்க. மறுபடியும் 3ஆம் கூட இன்னைக்கு காலையில் இதை மறுபடியும் திரும்ப படிக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதை ஒரு 4-5 லைன் 5-6 லைன் இருக்குது, அது படிக்கிறேங்க சார். படிங்க மேடம் ப்ளீஸ். அவன் வாயிலாக இருப்பவை அனைத்துடனும் அவற்றின் சாராம்சத்தில் மட்டுமின்றி அவற்றின் இயக்கங்களிலும் நாம் ஒன்றிப்பை உணர்கிறோம். நம்மை அனைத்திலும் அனைத்தையும் நம்மிலும் காண்கிறோம். எல்லா அறிவும் எல்லா எண்ணமும் எல்லா உணர்ச்சியும் ஒரே மனத்தின் ஒரே இதயத்தின் இயக்கங்களே எனக் காண்கிறோம். எல்லா ஆற்றலும் எல்லா செயலும் சக்தி கொண்ட ஒரே சங்கற்பத்தின் செயலாற்றலே என்பதை காண்கிறோம். எல்லா சடப்பொருளும் வடிவமும் ஒரே பேருடலின் நுண் துகள்களே என்பதை காண்கிறோம். எல்லா தனி மனிதரும் ஒரே புருஷனின் வெளிப்பாடுகளே என்பதை காண்கிறோம். எல்லா அகங்காரமும் ஒரே மெய்யான இருப்பாகிய ஒரே நான் ஆகிய ஆத்மனே என்பதை காண்கிறோம். அவனில் நாம் இனி தனித்து நிற்பதில்லை. நம் செயல்படும் அகங்காரத்தை பிரபஞ்ச இயக்கத்தில் இழக்கிறோம். அவ்வாறே என்றும் பற்றற்று தலையற்று இருக்கும் குணமற்ற சாட்சி புருஷனின் வாயிலாக நம் சலனமற்ற அகங்காரத்தை பிரபஞ்ச சாந்தத்தில் இழக்கிறோம். நன்றிங்க சார். தேங்க்யூ. அந்த மனிதன் எப்படி காஸ்மிக் ஆஸ்பெக்டோட பிரபஞ்ச அம்சத்துடன் மாறுபட்டவன் வேறுபட்டவன் இல்லை அப்படிங்கிறத நம்ம காட்டுகின்றார். அது எப்ப ஒருவர் கிட்டுகின்றது என்றால், ஒருவர் நான் என்கின்ற அந்த நிலையில இருந்து அவருடைய உணர்வு நிலை பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இரண்டரை கலக்கும் பொழுது அவருக்கு இத்தகைய ஒரு அனுபவங்கள் ஏற்படுகின்றன. காஸ்மிக் கான்சியஸ்னஸ். தேங்க்யூ மேடம். நன்றிங்க சார்.
இங்கே நாம் முடித்துக் கொள்ளலாம்.